உத்தரப்பிரதேசத்திலுள்ள சுனஹர்பூர் என்ற ஒரு மிகச்சிறிய அழகான கிராமத்தில் மிகவும் வெகுளியான 2 குழந்தைகள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களில் மூத்த அண்ணனின் பெயர் லக்ஷ்மன். லக்ஷ்மனுக்கு அப்போது வெறும் 10 வயதுதான் ஆகியிருந்தது. அவனுடைய தலையில் அடர்த்தியான கரிய முடிகள் இருந்தன. முகம் உருண்டையாக கொழுக் முழுக்கென்று இருக்கும். அதில் எப்போதும் ஒரு கள்ளக்கபடம் இல்லாத வெகுளியான புன்னகை பூத்திருக்கும். அவனுடைய கண்களில் ஒரு அலாதியான பளபளப்பு இருந்தது. உலகத்தின் எல்லா கனவுகளையும் நிஜமாக்கி விட வேண்டும் என்று அடம்பிடிக்கும் ஒரு விதமான வெளிச்சம் அது. அவனுடைய தங்கை பெயர் மீரா. மீராவுக்கு அப்போது 7 வயதுதான். அவள் சிரிக்கும் போதெல்லாம் அவளுடைய கன்னங்களில் அழகான குழிகள் விழும். அவளுடைய குரலில் அப்படி ஒரு இனிமை இருந்தது. எவ்வளவு சோர்வாக இருக்கும் ஒரு மனிதன் கூட மீராவின் பேச்சை கேட்டால் அவனது இதயம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும். இந்த 2 குழந்தைகளின் உலகமும் மிகச் சிறியதாகவும் குறுகியதாகவும் இருந்தது. ஒரு மண் வீடு, அதன் முற்றத்தில் இருந்த ஒரு பழைய வேப்பமரம், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களை அன்பால் அரவணைக்கும் தாய் தந்தையின் மடி, இதுதான் அவர்கள் உலகம். அவர்களுடைய உலகம் மிகச் சிறியதாக இருந்தாலும் அந்த சின்னஞ்சிறிய வீட்டில் இருந்த சந்தோஷம் மிக பெரிய ராஜாக்களின் அரண்மனையில் கூட கிடைக்காத ஒன்று. தங்களின் சிரிப்பும் விளையாட்டுமாக நகரும் குழந்தை பருவத்தையே பறித்து கொள்ளும் அளவுக்கு விதி தங்களுக்கு ஒரு மிக கடினமான பரீட்சையை எழுதி வைத்திருக்கிறது என்பது அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சமும் தெரிந்திருக்கவில்லை. லக்ஷ்மன் மற்றும் மீராவின் தந்தை பெயர் ராம்பிரசாத். ராம்பிரசாத் மிகவும் நேர்மையான கடின உழைப்பாளியான ஒரு விவசாயி. அவரிடம் கொஞ்சம் விவசாய நிலம் இருந்தது. அதில் அவர் இரவும் பகலும் தன்னுடைய இரத்தத்தை வியர்வையாக சிந்தி விவசாயம் செய்து வந்தார். அதை கொண்டுதான் தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். குழந்தைகளின் தாயின் பெயர் சாவித்ரி. சாவித்ரியின் கைகளால் செய்யப்பட்ட ரொட்டியில் அப்படி ஒரு மாயாஜால சுவை இருந்தது. அது எவ்வளவு பெரிய ஹோட்டல் உணவிலும் கிடைக்காது. சாவித்ரி தினமும் காலையில் எழுந்தவுடன் முதலில் சாமி கும்பிட்டு ஆரத்தி எடுப்பாள். பிறகு தன் 2 குழந்தைகளையும் தூக்கத்திலிருந்து எழுப்பி மிகவும் அன்பாக கட்டியணைத்துக் கொள்வாள். அவள் அடிக்கடி சொல்வாள், என் அன்பு செல்வங்களே, நீங்கள் இருவரும் எனக்கு தங்கத்தையும் வைரத்தையும் விட மிகவும் விலை மதிப்பற்றவர்கள். ராம்பிரசாத் மாலையில் வயலில் வேலை முடிந்து களைத்து போய் வீடு திரும்பும்போது லக்ஷ்மன் ஓடிப்போய் அவரிடம் செல்வான். மீரா அவனது கழுத்தை கட்டிக்கொள்வாள். குழந்தைகளின் இந்த அன்பை பார்த்தவுடன் ராம்பிரசாத்தின் நாள் முழுவதிலுமான களைப்பு ஒரு நொடியில் மாயமாகிவிடும். அது ஒரு ஏழை குடும்பம் என்றாலும் அந்த வீட்டில் அன்பும் பாசமும் நிரம்பி வழிந்தது. ராம்பிரசாத்துக்கு தேவேந்திரா என்ற ஒரு அண்ணனும் இருந்தார். தேவேந்திரா அதே கிராமத்தின் இன்னொரு பகுதியில் வசித்து வந்தார். அவர் சொந்த அண்ணனாக இருந்தாலும் அவருடைய கண் எப்போதும் ராம்பிரசாத்தின் நிலத்தின் மீதே இருந்தது. மனதிற்குள் எப்போதும் பொறாமையில் வெந்து கொண்டிருந்தார். ராம்பிரசாத் பெயரில் அவருடைய முன்னோர்கள் வழியில் வந்த ஒரு 4 ஏக்கர் வளமான விவசாய நிலம் இருந்தது. அதில் ஒவ்வொரு வருடமும் அமோகமாக விளைச்சல் இருக்கும். தேவேந்திராவின் மனைவியின் பெயர் கமலா. அவளது குணமும் அவளது கணவனைப் போலவே இருந்தது. மிகவும் பேராசை பிடித்தவள், சுயநலவாதி, கல் நெஞ்சம் கொண்டவள். அவர்களுக்கும் சோனு, பிங்கி என்று 2 குழந்தைகள் இருந்தார்கள். தேவேந்திராவும் கமலாவும் தங்கள் குழந்தைகளை மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்ததால் அவர்கள் இருவரும் மிகவும் திமிர் பிடித்தவர்களாகவும் மரியாதையற்றவர்களாகவும் வளர்ந்திருந்தார்கள். சில நேரங்களில் தேவேந்திராவும் கமலாவும் ராம்பிரசாத் வீட்டிற்கு வருவார்கள். வெளியில் மிகவும் இனிமையாக பேசுவார்கள். ஆனால் சிறுவன் லக்ஷ்மனுக்கு எப்போதும் அவர்களின் புன்னகை போலியானது என்றும் அவர்களின் மனதில் வேறேதோ திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் தோன்றும். குழந்தைகள் கடவுளின் ரூபம் என்றும் மிகவும் வெகுளியானவர்கள் என்றும் சொல்வார்கள். ஆனால் பல நேரங்களில் பெரியவர்களால் பார்க்க முடியாத உண்மைகளை அவர்களின் கண்கள் பார்த்துவிடும். பின்னர் காலச்சக்கரம் சுழன்றது. சுனகர்பூர் கிராமத்து மக்கள் மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாத ஒரு வருடம் வந்தது. அந்த வருடம் மழை அப்படி ஒரு கோரத்தாண்டவம் ஆடியது. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. விவசாய நிலங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கின. வெள்ள நீரின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் ஒரு விசித்திரமான உயிரை பறிக்கும் காய்ச்சல் பரவியது. கிராமத்தில் டாக்டர்கள் இல்லை. நகரம் வெகு தொலைவில் இருந்தது. மருந்துகளும் மிகவும் விலை உயர்ந்தவையாக இருந்தன. கண் முன்னே கிராம மக்கள் ஒவ்வொருவராக அந்த காய்ச்சலின் பிடியில் சிக்க ஆரம்பித்தனர். முதலில் ராம்பிரசாத்துக்கு அந்த காய்ச்சல் வந்தது. அவருடைய மனைவி சாவித்ரி இரவு பகலாக அவருக்கு பணிவிடை செய்தாள். கடவுளிடம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டாள். நெற்றியில் குளிர்ந்த நீரில் நனைத்த துணியை வைத்தாள். ஆனால் வீட்டில் மருந்து வாங்குவதற்கு பணம் இல்லை. அவரை நகரத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல எந்த வசதியும் இல்லை. ராம்பிரசாத்தின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போனது. சிறுவன் லக்ஷ்மன் தன் சின்னஞ்சிறு கைகளால் தந்தையின் தலையை அமுக்கி விட்டு கொண்டிருந்தான். மீரா அவருடைய கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். அதுதான் தங்கள் தந்தையுடன் தங்கள் கழிக்கும் கடைசி இரவுகள் என்பது அந்த பிஞ்சுகளுக்கு தெரியாது. ஒரு நாள் காலை கிழக்கு திசையில் சூரியன் தன் சிவந்த கதிர்களை பரப்பிக் கொண்டிருந்தபோது, மரங்களில் பறவைகள் சத்தமிட்டு கொண்டிருந்தபோது ராம்பிரசாத் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். சாவித்ரியின் அழுகையையும் புலம்பலையும் கேட்டு அக்கம்பக்கத்தினர் கூடினர். 10 வயது லக்ஷ்மனுக்கு எதுவும் புரியவில்லை.
அவன் தன் தந்தையின் குளிர்ந்து போன முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவரை மீண்டும் மீண்டும் உலுக்கி எழுப்ப முயன்றான். அப்பா எழுந்திருங்கப்பா, அப்பா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? மீராவுக்கு சாவு என்றால் என்னவென்றே சரியாக தெரியாத அளவுக்கு அவள் மிக சிறியவள். அவள் தன் மழலை மொழியில் இவ்வளவுதான் சொன்னாள். அண்ணா, அப்பா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் தூண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் லக்ஷ்மண் தன் தங்கையை இறுக்கி கட்டி கொண்டு அவளது தோளில் சாய்ந்து கதறி அழுதான். அவனுடைய அந்த அழுகை ஒரு குழந்தையின் அழுகையாக இல்லை, மாறாக தன் உலகமே அழிந்து போன ஒரு மனிதனின் அழுகையாக இருந்தது. தந்தையின் மரணத்திற்கு பிறகு சாவித்ரி எப்படியோ தன்னை தேற்றிக்கொண்டான். இனி இந்த 2 குழந்தைகளின் பொறுப்பும் தன் தோள்களில் மட்டுமே இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவள் வயல்களில் கடினமாக உழைக்கத் தொடங்கினாள். மற்றவர்கள் வீடுகளுக்கு சென்று வேலை செய்தாள். ஆனால் ஒருபோதும் தன் குழந்தைகளை பட்டினியோடு தூங்கவிட்டதில்லை. லக்ஷ்மண் தினமும் ஸ்கூலுக்கு செல்வான். மீரா வீட்டில் அம்மாவுக்கு உதவியாக இருப்பாள். மாலையில் மூவரும் ஒன்றாக அமர்ந்திருப்பார்கள். பல இரவுகள் சாப்பிடுவதற்கு வெறும் கொஞ்சம் பருப்பும் காய்ந்த ரொட்டியும் மட்டுமே இருக்கும். அப்போதும் சாவித்ரி சிரித்து கொண்டே குழந்தைகளுக்கு புரிய வைப்பாள். குழந்தைகளா, கடவுள் எதை கொடுத்தாலும் அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று அவர் குறைவாக கொடுத்திருந்தால் ஒரு நாள் அவர் நமக்கு நிறைவாக கொடுப்பார் என்று நம்புங்கள். லக்ஷ்மண் தன் அம்மாவின் இந்த பேச்சுகளை மிகவும் கவனமாக கேட்பான். தான் பெரியவனானதும் தன் அம்மாவுக்காக நிறைய செய்வேன் என்றும் அவர்களுக்கு எல்லா சுகங்களையும் கொடுப்பேன் என்றும் மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டான். ஆனால் ஒருவேளை விதிக்கு வேறேதோ சம்மதம் போலிருக்கிறது. கடவுள் அவர்களை சோதிக்க முடிவு செய்திருந்தார். தந்தை இறந்து 6 மாதங்கள் கூட முழுமையாக ஆகவில்லை. சாவித்ரியையும் அதே கொடிய காய்ச்சல் தாக்கியது. இம்முறை காய்ச்சல் மிக வேகமாக பரவியது. பக்கத்து வீட்டு பாட்டி, எல்லோராலும் ராம்கலி பாட்டி என்று அழைக்கப்படுபவர், சாவித்ரியை மிகவும் கவனித்து கொண்டார். ஆனால் எந்த பலனும் இல்லை. தனது இறுதி நேரம் வந்துவிட்டது என்பதை சாவித்ரி ஒருவேளை உணர்ந்திருக்கலாம். ஒரு நாள் இரவு அவள் லக்ஷ்மணை தன் அருகில் அழைத்தாள். அவனது சின்ன கையை தன் மெலிந்த கைகளில் பிடித்துக்கொண்டு மிகவும் மெதுவாகச் சொன்னாள், என் மகனே, நான் சொல்வதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். உன் தங்கையின் கையை ஒருபோதும் விட்டுவிடாதே. இப்போது நீங்கள் இருவரும் தான் ஒருவருக்கொருவர் ஆதரவு. இந்த உலகம் மிகவும் கடினமானது. ஆனால் நீ உன் தைரியத்தை ஒருபோதும் விட்டுவிடாதே. லக்ஷ்மண் அழுது கொண்டே அம்மாவுக்கு சத்தியம் செய்தான். பிறகு சாவித்ரி மீராவை அருகில் அழைத்தாள். அவளை கட்டி அணைத்தாள். அவளது நெற்றியில் மிகவும் அன்பாக முத்தமிட்டாள். அந்த ஒரு முத்தத்தில் தன் அன்பு முழுவதையும் தாய்மையையும் அடக்கிவிட நினைப்பது போல் அது இருந்தது. அதே இரவில் சாவித்ரியும் தன் குழந்தைகளை அனாதையாக தவிக்க விட்டு சென்று விட்டாள். மறுநாள் காலை லக்ஷ்மண் தூங்கி எழுந்தபோது அம்மாவின் உடலில் எந்த அசைவும் இல்லை என்பதையும் அவளது மூச்சு நின்று விட்டதையும் பார்த்தான். அன்று காலை நிலவிய அந்த அமைதியை இன்று நினைத்து பார்த்தாலும் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். சுனகர்பூர் கிராமத்தின் வானம் கூட அந்த அனாதை குழந்தைகளுக்காக அன்று அழுதது போலிருந்தது. லக்ஷ்மண் மீராவை எழுப்பவில்லை. அவன் தனியாக கதவின் வாசல் படியில் அமர்ந்து முழங்கால்களுக்குள் முகத்தை புதைத்து கொண்டு அமைதியாக அழுது கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து மீரா எழுந்து அம்மாவை காணாததால் பயந்து போய் அண்ணனிடம் கேட்டாள், அண்ணா, அம்மா எங்க போனாங்க? லக்ஷ்மணுக்கு இதற்கு எந்த பதிலும் இல்லை. அவன் தன் தங்கையை மிகவும் இறுக்கமாக தன் கைகளில் அணைத்து கொண்டான். இருவரும் அழுது அழுது துடித்தார்கள். பக்கத்து வீட்டு ராம்கலி பாட்டியும் இறுதிச் சடங்குகளில் உதவி செய்தார். கிராமத்து மக்கள் சிலர் வந்தார்கள். எல்லாரும் அனுதாபம் தெரிவித்தார்கள். பிறகு தத்தம் வேலைகளுக்கு சென்று விட்டார்கள். இப்போது இந்த உலகத்தில் லக்ஷ்மண் மற்றும் மீராவின் பெயரில் எதுவும் மிச்சமில்லை. ஒரு உடைந்த மண் வீடும் அவர்களின் தாய் தந்தையின் மங்கலான நினைவுகளும் மட்டுமே எஞ்சியிருந்தன. அம்மா இறந்த 3வது நாளே சித்தப்பா தேவேந்திரா தன் மனைவி கமலாவோடு அங்கு வந்து சேர்ந்தார். அவர்கள் கிராம மக்கள் மற்றும் பெரியவர்கள் முன்னிலையில் மிகவும் சோகமாக இருப்பது போல் நாடகமாடினார்கள். தங்கள் போலி கண்களிலிருந்து கண்ணீரை துடைத்து கொண்டு தொண்டையை சிரமிக்கொண்டு கனத்த குரலில் சொன்னார்கள், இந்த குழந்தைகள் இனி எங்களுடையவர்கள். இவர்களெல்லாம் என் தம்பி ராம்பிரசாத்தின் இரத்தம். நாங்கள் இவர்களுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டோம். இவர்களை நாங்கள் எங்கள் வீட்டிற்கு அழைத்துக் கொள்கிறோம். கிராம மக்கள் அவர்கள் பேச்சை கேட்டு நெகிழ்ந்து போய், ஆஹா தேவேந்திரா அண்ணா, உங்கள் மனசு ரொம்ப பெரியது. அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்களே என்றார்கள். ஆனால் ராம்கலி பாட்டி தேவேந்திராவின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளியை கண்டார். அது அவருக்கு உறுத்தியது. அவருக்கு சந்தேகம் வந்தது. அவர் ரகசியமாக லக்ஷ்மணை தன் அருகில் அழைத்து மெதுவாக சொன்னார், மகனே, எப்போதாவது எந்த உதவியாவது தேவைப்பட்டால் என்னை நினைத்துக்கொள். நான் எப்போதும் உனக்காக இருக்கிறேன். லக்ஷ்மண் பாட்டியின் கையை பிடித்து கொண்டான். ஆனால் பாட்டி ஏன் அப்படி சொல்கிறார் என்பது அவனுக்கு புரியவில்லை. ஆரம்பத்தில் சில நாட்கள் தேவேந்திராவின் வீட்டில் எல்லாம் மேலோட்டமாக சரியாக இருப்பது போல் தோன்றியது.
சித்தி கமலா 2 குழந்தைகளுக்கும் நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தாள். உடுத்துவதற்கு சில புதிய துணிகளையும் கொடுத்தாள். ஆனால் அவர்களின் சொந்த குழந்தைகளான சோனு மற்றும் பிங்கிக்கு இது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. சோனுவுக்கு 12 வயது, பிங்கிக்கு 9 வயது. அவர்கள் முதல் நாளிலிருந்தே லக்ஷ்மண் மற்றும் மீராவிடம் மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சோனுவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் லக்ஷ்மணை பிடித்து தள்ளிவிட்டு, இது என் வீடு, நீங்க இங்க பிச்சைக்காரங்க என்று சொல்வான். பிங்கியும் மீராவின் பொம்மைகளையோ அல்லது பொருட்களையோ பிடுங்கிக் கொள்வாள். மீரா அழும்போது பிங்கிக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். கமலா இதையெல்லாம் தன் கண்களால் பார்த்து கொண்டிருப்பாள். ஆனால் தன் குழந்தைகளை திட்டுவதற்கு பதிலாக சில நேரங்களில் அவளும் புன்னகைப்பாள். ஒரு வாரத்திலேயே சித்தப்பா சித்தியின் சுயரூபம் வெளிவரத் தொடங்கியது. உண்மையில் தேவேந்திரா எப்படியோ குறுக்கு வழியில் தந்திரம் செய்து கிராமத்து விஏஓவுக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து ராம்பிரசாத்தின் நிலத்தின் பத்திரங்கள் அனைத்தையும் தன் பெயருக்கு மாற்றியிருந்தார். இப்போது அந்த 4 ஏக்கர் வளமான நிலம் சட்டப்பூர்வமாக தேவேந்திராவினுடையதாகிவிட்டது. நிலத்தின் வேலை முடிந்ததும் லக்ஷ்மண் மற்றும் மீரா அவர்களுக்கு தேவையில்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள். படிப்படியாக குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சாப்பாடு குறைக்கப்படத் தொடங்கியது. முதலில் அவர்கள் அனைவருடனும் மேஜையில் அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கப்படவில்லை. தரையில் உட்கார சொல்லப்பட்டார்கள். பின்னர் அவர்களுக்கு சாப்பாடும் குறைவாகவே கிடைக்க ஆரம்பித்தது. வீட்டில் மீதமான அல்லது பழைய சாப்பாடு எதுவோ அதுதான் அவர்களின் தட்டில் போடப்பட்டது. சில நாட்களிலேயே லக்ஷ்மண் ஸ்கூலுக்கு செல்வதும் நிறுத்தப்பட்டது. அவன் காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. தூரத்திலிருந்து தண்ணீர் சுமந்து வருவது, எச்சல் பாத்திரங்களை கழுவுவது, வீடு முழுவதும் பெருக்கி சுத்தம் செய்வது என எல்லாமே அவன் தலையில் விடிந்தது. சின்னஞ்சிறுமியான மீராவையும் வீட்டின் சிறு சிறு வேலைகளை செய்ய வைத்தார்கள். தவறுதலாக ஏதாவது ஒரு வேலை சரியாக செய்யப்படாவிட்டால் கமலாவின் கை அவர்கள் மீது படுவதற்கு தாமதமாகாது. முதன்முறையாக கமலா மீராவின் மென்மையான கன்னத்தில் பலாரென்று அறிந்தபோது லக்ஷ்மணின் ரத்தம் குதித்தது. அவன் ஓடி வந்து நடுவில் நின்று, சித்தி, மீரா இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளை அடிக்காதீங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னான். கமலா ஏதோ ஒரு பூச்சியை பார்ப்பது போல அவனை முறைத்து பார்த்தாள். பிறகு அவன் லக்ஷ்மணையும் அடித்து திட்டி கூறினாள், உன் வாயை மூடு, இங்க ஓசியில சோறு திங்கணும்னா சத்தம் இல்லாம வேலை செய், இல்லனா வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இரு. மாலை நேரத்தில் தேவேந்திரா வீடு திரும்பும்போது நிலைமை இன்னும் பயங்கரமாகிவிடும். அவர் அடிக்கடி குடித்து விட்டு வருவார். எந்த காரணமும் இல்லாமல் 2 அனாதை குழந்தைகளையும் மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டுவார். ஒரு நாள் இரவு மீராவுக்கு தன் அம்மாவின் நினைவு மிகவும் அதிகமாக வந்து அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். தேவேந்திரா கோபத்தில் வந்து அவளது காதுகளை மிகவும் பலமாக பிடித்து இழுத்து, இந்த அழுகையை நிறுத்து, இல்லைனா நடுராத்திரியில வீட்டை விட்டு வெளியே வீசிடுவேன் என்று கத்தினார். லக்ஷ்மண் உடனடியாக மீராவை தன் கைகளில் இறுக்கி கட்டிக்கொண்டு அவளது காதில் கிசுகிசுத்தான். ஷிஷ் மீரா, அழாத, அம்மா மேலிருந்து பார்த்துட்டு இருக்காங்க, நீ அழுதா அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்க. மீரா பயத்தினால் அழுவதை நிறுத்திவிட்டாள். ஆனால் அவளது சின்ன சின்ன விக்கல்கள் லக்ஷ்மணின் இதயத்தை ரம்பம் போல் அறுத்து கொண்டிருந்தன. மாதங்கள் கடந்தன. லக்ஷ்மண் மற்றும் மீராவின் வாழ்க்கை படிப்படியாக நரகத்தை விட மோசமாகிக் கொண்டிருந்தது. சாப்பாட்டுக்கே வழியில்லாத நிலைமை. இப்போது குளிர்காலமும் வந்துவிட்டது. அவர்களுக்கு போர்த்தி கொள்ள கம்பளி துணிகள் கூட கொடுக்கப்படவில்லை. சோனு மற்றும் பிங்கியிடம் புதிய புதிய கம்பளி ஸ்வெட்டர்கள் மற்றும் ஜாக்கெட்டுகள் இருந்தன. ஆனால் லக்ஷ்மண் மற்றும் மீரா தங்களின் பழைய கிழிந்த பருத்தி உடைகளில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவு குளிர் மிகவும் கடுமையாக இருந்தது. மீரா நடுக்கத்தோடு பயங்கரமாக அழுது கொண்டிருந்தாள். லக்ஷ்மண் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு பழைய மெல்லிய போர்வையை மீராவுக்கு போர்த்துவிட்டு தான் மட்டும் குளிர்ந்த தரையில் படுத்துக்கொண்டான். இரவு முழுவதும் அவனது பற்கள் கிட்டித்து நடக்கின. குளிர் எலும்புகளை துளைத்தது. ஆனால் அவன் மீராவின் தூக்கத்தை கலைக்கவில்லை. ஒரு நாள் மீராவின் சின்னஞ்சிறு கைகளில் இருந்து நழுவி தவறுதலாக வீட்டின் ஒரு பழைய கப் கீழே விழுந்து உடைந்துவிட்டது. அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயத்துக்காக பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது போல் கமலா பெரும் கலவரத்தையே உண்டாக்கிவிட்டாள். அவள் தண்டனையாக மீராவை வீட்டின் ஒரு மூலையில் நிற்க வைத்து 2 கைகளையும் மேலே தூக்கி நிற்கும்படி கட்டளையிட்டாள். அவள் சொன்னாள், அடுத்த 1 மணி நேரத்துக்கு இப்படியே நில்லு, இதெல்லாம் உனக்கு தண்டனை. பாவம் மீரா பயந்து போய் கைகளை மேலே தூக்கி தன் கண்களை மூடிக்கொண்டாள். லக்ஷ்மண் வெளியிலிருந்து வேலை முடிந்து திரும்பிய போது தன் தங்கையை இந்த நிலையில் பார்த்ததும் அவனது கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அவன் ஓடிச் சென்று மீராவின் அருகில் போய் மெதுவாக அவளது கைகளை கீழே இறக்கினான். கமலா இதை பார்த்துவிட்டு கோபத்தில் லக்ஷ்மணை பலமாக தள்ளிவிட்டாள். நான் என்ன சொன்னேன், இது அவளுக்கான தண்டனை, நடுவில் வராத. லக்ஷ்மண் தரையில் விழுந்தான். பிறகு எழுந்து மீராவின் கண்களை பார்த்தான். மீரா தன் கண்களை திறந்து மிகவும் மெல்லிய குரலில் சொன்னாள், அண்ணா, நான் நல்லா இருக்கேன், நீ போ, இல்லைனா உன்னையும் அடிப்பாங்க. அந்த 7 வயது சிறுமியின் கண்களில் இருந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் பார்த்ததும் லக்ஷ்மணுக்கு சாக்ஷாத் தன் அம்மாவின் ஆத்மாவே மீராவிற்குள் இறங்கி விட்டதோ என்று தோன்றியது. கடைசியாக லக்ஷ்மண் ஆரம்பத்திலிருந்தே பயந்த அந்த துரதிர்ஷ்டவசமான நாளும் வந்தது.
ஒரு நாள் காலை குளிர்காலத்தின் பனிமூட்டம் இன்னும் முழுமையாக விலகாத நேரத்தில் தேவேந்திரா 2 குழந்தைகளையும் வீட்டின் முற்றத்திற்கு அழைத்தார். தேவேந்திராவின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை, இரக்கமும் இல்லை, கோபமும் இல்லை. வெறும் குளிர்ந்த மற்றும் கொடூரமான முடிவு மட்டுமே இருந்தது. கமலா பின்னால் நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் ஒரு வெற்றியின் பளபளப்பு தெரிந்தது. தேவேந்திரா ஒரு பழைய அழுக்கான துணிப்பையை அவர்கள் முன்னால் வீசிவிட்டு மிகவும் முரட்டுத்தனமாக சொன்னார், இதில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க. இந்த வீட்டில் இனிமே உங்கள் 2 பேருக்கும் எந்த இடமும் இல்லை. லக்ஷ்மணுக்கு ஒரு கணம் சித்தப்பா விளையாடுகிறாரோ அல்லது பயமுறுத்துகிறாரோ என்று தோன்றியது. அவன் நடுங்கும் குரலில் கேட்டான், சித்தப்பா, நீங்கள் எங்களை துரத்தி விட்டால் நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்குன்னு யாருமே இல்லையே. தேவேந்திரா கடுமையாக பதிலளித்தார், அது ஏன் பிரச்சனை இல்லை, எங்கேயாவது போய் சாவுங்க, ஆனால் இங்கே மட்டும் உங்கள் மூஞ்சியை காட்டாதீங்க. இனி கெஞ்சுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை லக்ஷ்மண் புரிந்து கொண்டான். அவன் மீராவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவன் ஒருமுறை அந்த வீட்டை திரும்பி பார்த்தான். அது இனி அவர்களுடைய வீடில்லை, ஆனால் அங்குதான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பல மாதங்களை நரகமாக கழித்திருந்தார்கள். அவன் தரையில் கிடந்த அந்த பையை எடுத்தான். அதில் ஒரு கிழிந்த போர்வை, 2 பழைய துணிகள் மற்றும் அவர்களின் அம்மாவின் நினைவாக இருந்த ஒரு சிறிய சாமி சிலை ஆகியவை இருந்தன. மீரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் அந்த பையில் இருந்த அம்மாவின் சிலையை மட்டும் வெளியே எடுத்து அதை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அண்ணனுடன் நடக்கத் தொடங்கினாள். சோனுவும் பிங்கியும் வாசலில் நின்று இந்த வேடிக்கையை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். லக்ஷ்மண் போகும்போது அவர்களை திரும்பி பார்த்தான். ஆனால் அவனது கண்களில் வெறுப்போ கோபமோ இல்லை, ஆழமான முடிவில்லாத ஒரு சோகம் மட்டுமே இருந்தது. 2 குழந்தைகளும் ஒரு காலத்தில் எந்த கவலையுமின்றி ஓடி விளையாடிய தங்கள் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு திருவிழாவுக்கு சென்ற அதே கிராமத்தின் தெருவில் நடக்கத் தொடங்கினார்கள். இன்று அதே தெரு அவர்களுக்கு முற்றிலும் அந்நியமாகவும் பயங்கரமாகவும் தோன்றியது. சில அக்கம்பக்கத்தினர் தங்கள் வாசல்களிலிருந்து எட்டி பார்த்தார்கள். ஆனால் யாரும் அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை. ஒருவேளை எல்லோருக்கும் தேவேந்திராவை பார்த்து பயமாக இருந்திருக்கலாம், அல்லது மக்கள் மனதில் இருந்த இரக்கமே செத்து போயிருக்கலாம். ராம்கலி பாட்டி மட்டும் தன் வாசலில் நின்றிருந்தார். லக்ஷ்மணனும் மீராவும் செல்வதை பார்த்தவுடன் அவர் கதறி அழத் தொடங்கினார். அவர் 2 குழந்தைகளையும் அருகில் அழைத்து அவர்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்து தன் புடவை தலைப்பால் மீராவை சுற்றி போர்த்தினார். அதுவே அவளுக்கு கிடைக்கும் கடைசி தாய்மையின் அரவணைப்பென்பது போல. அவர் லக்ஷ்மணின் காதருகே குனிந்து சொன்னார், மகனே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன் அப்பா தனது நிலத்துக்காக ஒரு முக்கியமான காகிதத்தை எழுதி வைத்திருந்தார். அந்த காகிதம் எங்கேயோ இருக்கிறது. அது எப்போதாவது கிடைத்தால் அதை பத்திரமாக வைத்துக்கொள். அது உன்னுடைய உரிமை. லக்ஷ்மணுக்கு அந்த நேரத்தில் பாட்டியின் பேச்சு முழுமையாக புரியவில்லை. ஆனால் அவன் குனிந்து பாட்டியின் கால்களை தொட்டு கும்பிட்டுவிட்டு மீராவின் கையை பிடித்து கொண்டு மேலே நடந்தான். கிராமத்தை விட்டு வெளியேறும்போது மாலையாகி இருட்டத் தொடங்கியது. 2 குழந்தைகளும் களைத்து போய் சாலையோரம் இருந்த ஒரு பெரிய அரச மரத்தின் அடியில் அமர்ந்தார்கள். மீரா அம்மாவின் சிலையை முன்னால் வைத்து கண்களை மூடி கை கூப்பி கம்பிட்டாள். பிறகு அவள் மிகவும் வெள்ளந்தியாக தன் அண்ணனை பார்த்து கேட்டாள், அண்ணா, இப்போ இருட்டிடுச்சு, நாம எங்க தூங்குவோம்? லக்ஷ்மணுக்கு இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. அவன் மேலே வானத்தை பார்த்தான். அங்கே நட்சத்திரங்கள் மின்னி துவங்கின. மீராவுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே அவன் சொன்னான், இன்னைக்கு ராத்திரி நாம் இங்கேயே தூங்குவோம் மீரா. பாரு, நாளைக்கு எல்லாம் சரியாகிடும். கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்டுவார். அந்த இரவு திறந்த வானத்தின் கீழ் காய்ந்த இலைகளின் சலசலப்புக்கு மத்தியில் ஒரு 10 வயது அண்ணன் தன் 7 வயது தங்கையை தன் நெஞ்சோடு அணைத்தபடி அமர்ந்திருந்தான். அவளுக்கு குளிர் வரக்கூடாது என்பதற்காக, அவள் இருட்டை கண்டு பயந்து விடக்கூடாது என்பதற்காக. அந்த தங்கையும் தன் அண்ணனின் கையை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். உலகத்திலேயே அவன்தான் அவளுக்கு இருக்கும் ஒரே ஆதரவு என்பது போல. மறுநாள் காலை சூரியன் உதித்ததும் பசியின் முதல் கொடூரமான உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. வயிற்றில் சுருட்டி அடித்தது. தாகத்தால் தொண்டை வறண்டது. லக்ஷ்மண் மீராவை அழைத்து கொண்டு அருகிலிருந்த ஒரு வீட்டுக்கு சென்று கதவை தட்டினான். ஒரு பெண்மணி கதவை திறந்தார். லக்ஷ்மண் மிகவும் நம்பிக்கையுடன் கேட்டான், அம்மா, நாங்கள் 2 நாளாக எதுவும் சாப்பிடலை. உங்ககிட்ட சாப்பிட கொஞ்சம் ஏதாவது இருந்தால் கொடுங்க. அந்த பெண் குழந்தைகளை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் கதவை வேகமாக சாத்தினார். இது லக்ஷ்மணின் வாழ்க்கையில் முதல் அவமானம். அவன் தலை குனிந்து திரும்பி வந்தான். மீரா நம்பிக்கையோடு கேட்டாள், ஏதாவது கிடைச்சதா அண்ணா? லக்ஷ்மண் போலியாக புன்னகைத்து சொன்னான், இல்லை, வா, அடுத்த வீட்டில் போய் கேட்கலாம். 3வது வீட்டில் ஒரு முதியவர் அவர்கள் மீது பரிதாபப்பட்டு கொஞ்சம் மீதமான பழைய சாப்பாட்டை கொடுத்தார். மீரா அந்த சாப்பாட்டை அவ்வளவு பசியிலும் வேகத்திலும் சாப்பிடுவதை பார்த்தபோது லக்ஷ்மணின் கண்கள் கலங்கின. லக்ஷ்மண் தன் பங்கையும் மீராவையே சாப்பிட வைத்துவிட்டு தன் பெயருக்கு ஒரு சின்ன துண்டை மட்டும் சாப்பிட்டான். இப்போது நிலைமை எப்படியாகிவிட்டதென்றால் அவன் பிச்சை எடுக்க தொடங்க வேண்டியிருந்தது. அந்த வார்த்தையை நினைத்தாலே லக்ஷ்மணின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. சுயமரியாதை மிக்க அவனது அப்பா ஒருபோதும் யார் முன்னாலும் கையேந்தியதில்லை என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போது அவனுடன் மீரா இருக்கிறாள். தன் தங்கையின் பசியை போக்குவதற்காக லக்ஷ்மண் தன் சுயமரியாதையையும் பணயம் வைக்க தயாராக இருந்தான்.
சில நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு 2 குழந்தைகளும் சுனகர்பூர் கிராமத்திலிருந்து வெளியேறி அருகிலுள்ள வசந்தபூர் என்ற ஒரு நகரத்திற்கு வந்தார்கள். இது ஒரு சிறிய பஜார் உள்ள நகரம். சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் அங்கு பொருட்கள் வாங்க வருவார்கள். இங்கு வந்தால் ஏதாவது சின்ன வேலை கிடைக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல மனிதர் தங்களுக்கு ஆதரவு தரலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் லக்ஷ்மண் எந்த கடைக்கு சென்ற வேலை கேட்டாலும் மக்கள் அவர்களை பார்த்து கிண்டல் செய்தார்கள் அல்லது திட்டி விரட்டினார்கள். இவ்வளவு சின்ன பசங்க என்ன வேலை செய்வீங்க என்று யாராவது சொல்வார்கள். போங்கடா இங்கிருந்து, கடை முன்னாடி கூட்டத்தை சேர்க்காதீங்க என்று வேறு யாராவது கத்துவார்கள். ஒருமுறை ஒரு கடைக்காரர் லக்ஷ்மணை வைத்து மணிக்கணக்கில் பெரிய பெரிய மூட்டைகளை தூக்க வைத்தார். கடையை சுத்தம் செய்ய வைத்தார். ஆனால் பணம் கொடுக்கும் நேரம் வந்ததும் வேலை சரியாக செய்யவில்லை என்று கூறி பணம் தர முடியாது என்று விரட்டிவிட்டார். லக்ஷ்மண் அமைதியாக கேட்டுக்கொண்டு அங்கிருந்து வந்துவிட்டான். ஒரு அனாதை குழந்தையின் பேச்சை கேட்பவர் யாரும் இல்லை என்றும் சண்டை போடுவதால் வயிறு நிறைய போவதில்லை என்றும் அவனுக்கு தெரியும். அவன் வெறும் கையோடு மீராவிடம் திரும்பி வந்தான். வசந்தபூரில் ஒரு பழைய கோவில் இருந்தது. அதன் வெளியேதான் அவர்கள் இருவரும் இரவில் தூங்குவார்கள். அந்த கோவிலின் பூசாரி, அவரது பெயர் சிவநாத் பண்டிதர். அவர் முதல் நாள் அவர்களை பார்த்து எதுவும் சொல்லவில்லை. 2வது நாளும் அவர் அமைதியாகவே இருந்தார். ஆனால் 3வது நாள் அவர் மீராவை தன் அருகில் அழைத்து மிகவும் அன்பாக கேட்டார், குழந்தை, உங்க அப்பா அம்மா எங்கே? மீரா தன் பெரிய பெரிய கண்களால் அவரை நேராக பார்த்து மிகவும் சாதாரணமாக சொன்னாள், அவங்க சொர்க்கத்தில் இருக்காங்க. மீரா சொன்ன அந்த ஒரே நேர்மையான பதில் பண்டிதரின் இதயப்பை தொட்டது. அவரது மனம் இலகியது. அவர் 2 குழந்தைகளுக்கும் கோவிலின் அன்னதான பிரசாதத்தை வயிறாக கொடுத்து சொன்னார், குழந்தைகளா, நீங்கள் விரும்பும் வரை இங்கே தங்கிக் கொள்ளலாம். இரவில் நீங்கள் கோவில் படிகளில் தூங்கிக் கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அவர்கள் சுமார் 2 வாரங்கள் வசந்தபூர் கோவிலில் இருந்தார்கள். அது அவர்களுக்கு ஒரு நிம்மதியான காலகட்டமாக இருந்தது. சிவநாத் பண்டிதர் லக்ஷ்மணுக்கு கொஞ்சம் எழுதவும் படிக்கவும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். மீராவுக்கு அழகான பஜனை பாடல்களை கற்றுக் கொடுத்தார். மீராவின் குரலில் இயற்கையாகவே ஒரு மாயாஜாலம் இருந்தது. அது அவ்வளவு இனிமையானது. அவள் கண்களை மூடிக்கொண்டு பஜனை பாடும்போது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அங்கேயே நின்று மயங்கி போய் கேட்பார்கள். ஒருமுறை ஒரு வயதான பெண்மணி சந்தோஷத்தில் மீராவின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து கூறினார், குழந்தை, உன் குரலில் சாக்ஷாத் சரஸ்வதியும் உன் உதடுகளில் ஜெகதாம்பிகையும் குடியிருக்கிறார்கள். தன் தங்கையை பற்றி புகழப்படுவதை கேட்டு லக்ஷ்மணின் நெஞ்சு பெருமையால் விரிந்தது. அவன் அடிக்கடி நினைத்து கொள்வான், ஒருவேளை இன்று அம்மா இங்கே இருந்திருந்தால் தன் செல்ல மகள் மீரா எவ்வளவு அழகாக பாடுகிறாள் என்பதை பார்த்திருப்பாள் என்று. ஆனால் அவர்களின் இந்த சந்தோஷமும் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் பண்டிதரின் மருமகன் நகரத்திலிருந்து அங்கு வந்தான். முன்பின் தெரியாத இந்த 2 அனாதை குழந்தைகள் கோவில் வளாகத்தில் தங்கியிருப்பது அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அவன் பண்டிதரிடம் கோபமாக சொன்னான், சித்தப்பா, இந்த பிச்சைக்கார பசங்களை நீங்க ஏன் இங்க வளர்த்துட்ருக்கீங்க? ஊர் மக்கள் பலவிதமா பேசுவாங்க. இதனால கோவிலுக்கு தான் கெட்ட பேரு. பண்டிதர் அவனுக்கு புரிய வைக்க முயன்றார். ஆனால் அவன் கேட்கவில்லை. மறுநாள் காலை லக்ஷ்மணும் மீராவும் தூங்கி எழுந்தபோது பண்டிதர் அவர்களை அழைத்தார். அவர் குரல் கரகரப்பாக இருந்தது. கண்கள் கலங்கி இருந்தன. அவர் சொன்னார், குழந்தைகளா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இனி இங்கே இருக்க முடியாது. நீங்கள் போக வேண்டும். அவர் லக்ஷ்மணின் கையில் கொஞ்சம் பணத்தை வைத்து கண்ணீரோடு அவர்களை வழி அனுப்பி வைத்தார். லக்ஷ்மண் குனிந்து பண்டிதரின் பாதங்களை தொட்டு கும்பிட்டுவிட்டு மீராவின் கையை பிடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அறியாத பாதையில் நடக்கத் தொடங்கினான். மீரா போகும்போது திரும்பி கோவிலை பார்த்து மனதிற்குள் கடவுளை வணங்கினாள். அவர்கள் முன்னேறி சென்றார்கள். அவர்களின் அடுத்த இலக்கு காளிபுரம். அது ஒரு பெரிய மக்கள் நெரிசல் மிகுந்த நகரம். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். பெரிய பெரிய பேருந்துகள், சத்தமிடும் ஆட்டோக்கள், பளபளக்கும் கடைகள் இருந்தன. இங்கு வந்த பிறகுதான் அந்த 2 குழந்தைகளுக்கும் முதன்முறையாக உலகம் எவ்வளவு பெரியது என்றும் அந்த கூட்டத்தில் தாங்கள் எவ்வளவு சிறியவர்கள், எவ்வளவு தனிமையானவர்கள் என்றும் புரிந்தது. கூட்டத்தில் தொலைந்து போய்விடுவோமோ என்ற பயம் ஒவ்வொரு நொடியும் இருந்தது. ஒருமுறை சந்தையில் பயங்கரமான கூட்டம் இருந்தபோது அந்த தள்ளு முள்ளுவில் மீராவின் கை லக்ஷ்மணின் கையில் இருந்து நழுவிவிட்டது. மீரா பயந்து போய் அண்ணா என்று கத்தினாள். அவளோட பயந்த குரலை கேட்ட லக்ஷ்மண் பைத்தியம் பிடித்தவன் போல் கூட்டத்தை விலக்கி கொண்டு ஓடத் தொடங்கினான். அந்த 5 நிமிடங்கள் தான் லக்ஷ்மணின் வாழ்க்கையின் மிக பயங்கரமான 5 நிமிடங்கள். அவனது இதயம் வேக வேகமாக துடித்து கொண்டிருந்தது. பிறகு அவன் பார்த்தான், மீரா ஒரு மூலையில் சுருங்கி போய் நின்று கொண்டிருந்தாள். அவள் அழவில்லை. ஆனால் அம்மாவின் சிலையை மட்டும் தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்திருந்தாள். லக்ஷ்மண் ஓடிப்போய் அவளை பிடித்துக்கொண்டு மூச்சு வாங்க கேட்டான், நீ பத்திரமா இருக்கியா? மீரா மிகவும் அமைதியாக சொன்னாள், ஆமா அண்ணா. நீ வந்துடுவேன்னு நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்ட. அதான் பாரு, நீ வந்துட்டியே. காளிபுரத்தில் ஒரு தேநீர் கடைக்கு வெளியே அவர்களுக்கு போலா என்ற ஒரு மனிதன் அறிமுகமானான். போலா பார்ப்பதற்கு மிகவும் நல்லவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் தெரிந்தான். அவன் 2 குழந்தைகளுக்கும் அன்பாக சாப்பாடு வாங்கி கொடுத்தான், குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தான். பிறகு மிகவும் இனிமையாக பேசி அவர்களை தன் வலையில் வீழ்த்தினான். நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்களா? என் கூட வாங்க.
என்கிட்ட ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க உங்களை மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. அங்க உங்களுக்கு சாப்பாடு, துணி எல்லாம் கிடைக்கும். லக்ஷ்மணுக்கு அந்த ஆளின் கண்களை பார்த்தால் நம்பிக்கை வரவில்லை. ஏதோ தப்பு நடப்பதாக அவனுக்கு தோன்றியது. ஆனால் மீரா மிகவும் பசியோடும் சோர்வோடும் இருந்ததால் லக்ஷ்மண் அந்த ஆபத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடன் செல்ல முடிவு செய்தான். போலா அவர்களை நகரத்தின் ஒரு குறுகலான இருட்டான சந்துக்கு கூட்டிச் சென்றான். அங்கு ஒரு பழைய பாழடைந்த கட்டடம் இருந்தது. அங்கு உள்ளே உண்மையிலேயே பல குழந்தைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரின் முகங்களும் சோகமாகவும் வாடிப்போயும் இருந்தன. எல்லார் கண்களிலும் ஒரு பயம் தெரிந்தது. லக்ஷ்மணின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இரவு ஆனதும் அங்கிருந்த ஒரு பெரிய பையனிடம் அவன் மெதுவாக கேட்டான், அண்ணா, இங்கே என்ன நடக்குது? அந்த பையன் பயந்த குரலில் கிசுகிசுத்தான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து ஓடிட. இது ஆசிரமம் இல்லை, இது பசங்களை வச்சு பிச்சை எடுக்க வைக்கிற ஒரு கும்மல். போலா தினமும் காலையில் எங்க எல்லாரையும் நகரத்தோட பல மூலைகளுக்கு பிச்சை எடுக்க அனுப்புவான். சாயந்தரம் பணத்தை எல்லாம் அவனே வச்சுக்குவான். பணம் கொண்டு வரலன்னா பயங்கரமா அடி விழும். இதை கேட்டதும் லக்ஷ்மணுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து விட்டது. அவன் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த மீராவை தூக்கிக் கொண்டு நள்ளிரவில் எல்லாரும் தூங்கும்போது சத்தமில்லாமல் அங்கிருந்து தப்பித்தான். அதிர்ஷ்டவசமாக போலா நல்ல தூக்கத்தில் இருந்தான். வெளியே இருந்த கதவு கொஞ்சம் திறந்தபடியே இருந்தது. 2 குழந்தைகளும் சத்தமில்லாமல் வெளியே வந்து இருண்ட இரவில் ஒரு நீண்ட சந்தின் வழியாக எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடினார்கள். அன்று இரவு அவர்கள் ஓடி ஓடி ஒரு பேருந்து நிலையத்தில் நின்றார்கள். லக்ஷ்மணின் மூச்சு இன்னும் வேகமாக வாங்கிக் கொண்டிருந்தது. மீரா அவனது நடுங்கும் கையை தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டு அவனுக்கு தைரியம் சொன்னாள். அண்ணா, பயப்படாத, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம்ல. லக்ஷ்மண் ஒரு நீண்ட ஆழமான பெருமூச்சு விட்டு தன் தங்கையின் முகத்தை பார்த்தான். ஒவ்வொரு கடினமான நேரத்திலும் தனக்கு தைரியம் கொடுக்கும் அந்த 7 வயது சிறுமி. அவன் யோசித்து தொடங்கினான். உண்மையில் எங்கள் இருவரில் யார் பெரியவர்கள்? வயதில் மூத்த நானா அல்லது தைரியத்தில் என்னை விட பெரியவளான இவளா? காளிபுரத்திலேயே அவர்களுக்கு இன்னொரு நல்ல மனிதர் அறிமுகமானார். அவருடைய பெயர் சுரேஷ் அண்ணா. அவர் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் லக்ஷ்மண் சந்தையில் தரையில் கிடந்த அழுகிய பழத்தை எடுத்து சாப்பிடுவதை பார்த்தார். அந்த காட்சியை கண்டு அவருடைய இதயம் கரைந்து போனது. அவர் கடையை விட்டு வெளியே வந்து லக்ஷ்மணை அழைத்தார். அவனுக்கும் மீராவுக்கும் நல்ல புதிய சாப்பாடு வாங்கி கொடுத்து மிகவும் அன்பாக கேட்டார். தம்பி, நீங்க 2 பேரும் எந்த ஊரு? உங்க அப்பா அம்மா எங்க? லக்ஷ்மண் அவரிடம் தங்கள் கதையை உண்மையாக ஒன்று விடாமல் சொன்னான். எல்லாவற்றையும் கேட்ட சுரேஷ் அண்ணா மிகவும் வருத்தப்பட்டு தலையசைத்துவிட்டு சொன்னார், என் கடைக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் காலியா இருக்கு. நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் அங்கே இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த சாதாரண கடைக்காரர் அந்த 2 குழந்தைகளுக்கும் கடவுள் அனுப்பிய தேவதூதனைப் போலவே இருந்தார். சுரேஷ் அண்ணாவின் அரவணைப்பில் சில மாதங்கள் மிகவும் நிம்மதியாக கழிந்தன. லக்ஷ்மண் அவர் கடையில் சிறு சிறு வேலைகளை செய்வான். மூட்டைகளை தூக்குவது, வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை எடை போட்டு கொடுப்பது, பைகளை பிடிப்பது போன்ற வேலைகள். அதற்கு பதிலாக சுரேஷ் அண்ணா அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து சாப்பாடும் கொடுத்தார். மீரா அவருடைய மனைவிக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்தாள். சுரேஷ் அண்ணாவின் மனைவி ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கினாலும் மீராவின் வெள்ளந்தியை கண்டு படிப்படியாக அவரும் இந்த இருவரோடும் ஒட்டி கொண்டார். அவர் மீராவுக்கு கொஞ்சம் எழுத படிக்கவும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். லக்ஷ்மண் இரவில் நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து சிவநாத் பண்டிதர் கொடுத்த பழைய காகிதங்களில் எழுதி பழகினான். ஆனால் தங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சகஜ நிலைக்கு திரும்புகிறது என்று அவர்கள் நினைத்தபோதே மீண்டும் ஒரு பேரிடி விழுந்தது. சுரேஷ் அண்ணாவின் மூத்த அண்ணன் நகரத்திலிருந்து கடையின் கணக்கு வழக்குகளை பார்க்க வந்தார். கடையின் பின்னால் உள்ள கிணங்களில் இடனார் 6 குழந்தைகள் தங்கியிருப்பதை அறிந்ததும் அவர் மிகவும் கோபமடைந்தார். அவர் சுரேஷ் அண்ணாவை திட்டி சொன்னார், இதெல்லாம் என்ன கூத்து? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு இந்த பசங்களுக்கு ஏதாவது ஆயிட்டாலோ இல்லை இவங்க ஏதாவது திருடிட்டாலோ யாரு பொறுப்பு? போலீஸ் கேஸ் ஆயிடும். சுரேஷ் அண்ணா தன் அண்ணனுக்கு புரிய வைக்க மிகவும் முயன்றார். ஆனால் மூத்த அண்ணன் முன்னால் அவர் பேச்சை கேட்க ஆள் இல்லை. வேறு வழியின்றி அவர் லக்ஷ்மணை அழைத்து தழுதழுத்த குரலில் சொன்னார், தம்பி, என்னை மன்னிச்சிடு. நீங்க 2 பேரும் இங்கே இருக்கணும்னு என் மனசார நான் ஆசைப்படுறேன். ஆனால் என் கைகள் கட்டப்பட்டிருக்கு. லக்ஷ்மண் அவர் பேச்சை இடைமறித்து சொன்னான், சுரேஷ் அண்ணா, நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் எங்களுக்கு செஞ்சதை சொந்தக்காரங்க கூட செய்ய மாட்டாங்க. உங்கள் உதவியை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம். சுரேஷ் அண்ணா லக்ஷ்மணுக்கு பயணச் செலவுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தார். மீராவுக்கு படிக்க ஒரு சிறிய புத்தகத்தை கொடுத்து தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அவர்கள் மீண்டும் புறப்பட்டார்கள். அறியாத பாதைகளில் அறியாத நகரங்களை நோக்கி. அவர்களின் அடுத்த இலக்கு நாகபுரா. இது ஒரு மிகப்பெரிய நகரம். அங்கு ஒரு மிகப்பெரிய ரயில் நிலையம் இருந்தது. இங்கு எப்போதும் ஆயிரக்கணக்கான மக்களின் கூட்டம் இருக்கும். ரயில்களின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ரயில் நிலையத்திற்கு வெளியே பல பிச்சைக்காரர்களும் ஆதரவற்ற குழந்தைகளும் தங்கள் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தார்கள். லக்ஷ்மணும் மீராவும் அவர்களோடு ஒன்றாக கலந்து விட்டார்கள்.
இங்கு அவர்களுக்கு சில குழந்தைகளின் சிறிய குழு ஒன்று கிடைத்தது. அவர்கள் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளிடம் பாட்டு பாடி பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குழுவின் தலைவன் 12 வயது சிறுவனான சோட்டு. சோட்டு பார்ப்பதற்கு மிகவும் கடினமானவனாகவும் முரடனாகவும் தெரிந்தான். ஆனால் உள்ளுக்குள் அவன் இதயம் மிகவும் மென்மையானது. அவன் லக்ஷ்மணையும் மீராவையும் ஆதரவற்றவர்களாக பார்த்ததும், நீங்க புதுசா, எந்த ஊடு என்று கேட்டான். லக்ஷ்மண் தங்களது கதையை சொன்னதும் சோட்டு மிகவும் சாதாரணமாக சொன்னான். கவலைப்படாத, நாங்களும் அனாதைங்க தான், இங்க தான் இருக்கோம். வா, இன்னிலிருந்து நீங்க எங்க கூடவே இருக்கலாம். அந்த இரவு முதன்முறையாக பல நாட்களுக்கு பிறகு லக்ஷ்மணும் மீராவும் தங்களை தனியாக உணரவில்லை. அவர்களுடன் இன்னும் பல குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்குள்ளும் ஒரு விசித்திரமான உறவு இருந்தது. ஒருவருக்கொருவர் வலியை புரிந்து கொள்ளும் உறவு. அன்று இரவு அவர்கள் அனைவரும் சாப்பாட்டை பங்கிட்டு சாப்பிட்டார்கள். சாப்பாடு குறைவாக இருந்தாலும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற நிம்மதி மிகவும் அதிகமாக இருந்தது. நாகபுராவில் இருந்தபோது ஒரு நாள் திடீரென்று மீராவுக்கு உடம்பு மிகவும் மோசமாகிவிட்டது. அவளுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. சில வருடங்களுக்கு முன்பு அவர்களின் தாய் தந்தையே அவர்களிடமிருந்து பறித்த அதே காய்ச்சல் போன்றது. மீராவின் கொதிக்கும் உடம்பை பார்த்து லக்ஷ்மணின் இதயம் பயத்தில் நடுங்கியது. அவன் மீராவின் நெற்றியில் கை வைத்தபோது நெருப்பை தொட்டது போல் இருந்தது. அவன் உதவிக்காக பைத்தியம் பிடித்தவன் போல் அங்கும் இங்கும் ஓடினான். சோட்டுவன் ஒரு கடைக்காரரிடம் பணம் கடனாக கேட்க முயன்றான். ஆனால் கடைக்காரர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். லக்ஷ்மண் தன் பழைய துணிப்பையில் சேமித்து வைத்திருந்த பணத்தை முழுவதுமாக வெளியே எடுத்தான். மொத்தம் 200 ரூபாய்க்கும் குறைவாகவே இருந்தது. அங்கேயே பக்கத்தில் ஒரு அரசு மருத்துவமனை இருந்தது. அவன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மீராவை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு அந்த மருத்துவமனையை நோக்கி ஓடினான். அந்த மருத்துவமனையில் டாக்டர் ரமாபா என்ற ஒரு பெண் மருத்துவர் இருந்தார். அவர் மீராவின் நிலைமையை பார்த்து உடனடியாக சிகிச்சையை தொடங்கினார். அவர் லக்ஷ்மணிடம் கேட்டார், இவளோட அப்பா அம்மா எங்க? அவங்கள கூப்பிடு. லக்ஷ்மண் தழுதழுத்த குரலில் சொன்னான், அவங்க இல்லம்மா, இவளுக்கு எல்லாமே நான் தான். டாக்டர் ரமாபாய் ஒரு கணம் வேலையை நிறுத்திவிட்டு தன் உடம்பு சரியில்லாத தங்கையை தூக்கிக் கொண்டு ஆதரவற்ற நிலையில் நிற்கும் அந்த 10-11 வயது சிறுவனை பார்த்தார். அவரது கண்களில் கருணை வழிந்தது. அவர் மீராவுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்தார். லக்ஷ்மண் பணம் கொடுக்க சென்றபோது அவர் அவனது கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், பணம் இருக்கட்டும் தம்பி, இது தேவைப்படாது. பிறகு அவர் தன் பையிலிருந்து தன் மதிய உணவிடப்பாவை எடுத்து லக்ஷ்மணிடம் கொடுத்து சொன்னார், இந்த சாப்பாட்டை நீ சாப்பிடு, உன் தங்கைக்கும் ஊட்டிவிடு. உங்க 2 பேருக்கும் இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். லக்ஷ்மணுக்கு தொண்டை அடைத்தது. வார்த்தைகள் வெளிவரவில்லை. அவன் கை கூப்பி இவ்வளவுதான் சொன்னான், ரொம்ப நன்றி டாக்டர் அம்மா, கடவுள் உங்களுக்கு நல்லதை செய்வார். 3 நாட்களுக்கு பிறகு மீராவின் காய்ச்சல் இறங்கியது. அவள் கண்களை திறந்ததும் அவள் செய்த முதல் வேலை தன் அண்ணனை தேடியதுதான். லக்ஷ்மண் அவளருகிலேயே தரையில் அமர்ந்து தூங்கி வழிந்து கொண்டிருந்தான். மீரா தன் மெலிந்த கையை நீட்டி லக்ஷ்மணின் விரல்களை பிடித்து கொண்டாள். தன் தங்கையின் தொடுதலை உணர்ந்த லக்ஷ்மண் பதறிப்போய் எழுந்தான். மீராவுக்கு சுயநினைவு வந்ததை பார்த்து அவனது கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அவன் கட்டாயப்படுத்தி புன்னகைத்தபடி கேட்டான், இப்போ என் செல்லத்துக்கு எப்படி இருக்கு? மீரா மெதுவாக சொன்னாள், ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா. நீ ஏதாவது சாப்பிட்டியா? லக்ஷ்மண் போய் சொன்னான், ஆமா, நான் வயிறு முட்டை சாப்பிட்டேன். மீரா அவன் கண்களை பார்த்தாள். அவன் வழக்கம் போல் பொய் சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் எதுவும் சொல்லாமல் வெறும் புன்னகை மட்டும் செய்தாள். ஏனென்றால் விவாதம் செய்தால் அண்ணன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். நாகபுராவில் மேலும் சில மாதங்கள் கடந்தன. லக்ஷ்மண் ரயில் நிலையத்தில் சிறு சிறு வேலைகளை செய்து பிழைத்து வந்தான். களைத்து போன பயணிகளின் சாமான்களை தூக்குவது, அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் வாங்கி கொடுப்பது போன்றவை. சில பயணிகள் சந்தோஷப்பட்டு பணம் கொடுப்பார்கள். சிலரோ அவனை இழிவாக பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். ஒரு நாள் ஒரு பணக்கார பயணி லக்ஷ்மணை வைத்து தன் மிக கனமான சாமான்களை வெகு தூரம் தூக்க சொன்னார். ஆனால் பணம் கொடுக்கும் நேரம் வந்ததும், சில்லறை இல்லை, போடாயிங்கிருந்து என்று சொல்லிவிட்டார். லக்ஷ்மண் ஒரு கணம் அந்த மனிதனை பார்த்தான். அவர் மிகவும் விலையுயர்ந்த உடைகளை அணிந்திருந்தார். அவர் கையில் ஒரு விலையுயர்ந்த போன் இருந்தது. லக்ஷ்மணுக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் அவன் தன் கோபத்தை விழுங்கிக் கொண்டு அமைதியாக திரும்பி வந்தான். அன்று அவன் ரயில் நிலையத்தின் ஒரு பெஞ்சில் அமர்ந்து தன் அப்பாவை நினைத்து கொண்டான். அப்பா அடிக்கடி சொல்வார், மகனே, ஏழைகளின் உரிமையை பறிப்பவன் கணக்கை கடவுள் தன் சொந்த நீதிமன்றத்திலேயே தீர்த்து வைப்பார். சோட்டுவின் குழுவில் ராமு என்ற இன்னொரு சிறுவன் இருந்தான். ராமு மிகவும் சிறியவன். அதிகபட்சம் 8 வயதே இருக்கும். ஒரு நாள் ரயில் நிலையத்துக்கு வெளியே ஒரு ரவுடி அவனை பிடித்து கொண்டு அவன் நாள் முழுவதும் சம்பாதித்த பணத்தை பிடுங்க தொடங்கினான். லக்ஷ்மண் இதை பார்த்ததும் அவனால் பொறுக்க முடியவில்லை. அவன் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அந்த முரட்டு ரவுடிக்கு முன்னால் சென்று நின்றான். அந்த ரவுடி அவனை மேலிருந்து கீழாக பார்த்து சிரித்துக்கொண்டே கேட்டான், என்னடா, உனக்கும் அடி வாங்கணுமா? லக்ஷ்மண் தனக்குள்ள இருந்த பயத்தை அடக்கி கொண்டு உறுதியாக சொன்னான், அவன் சின்ன பையன், அவனை விட்டுடு, அவனோட பணத்தை திருப்பி கொடு. ரவுடி கோபத்தில் லக்ஷ்மணை பலமாக தள்ளிவிட்டான். அவன் தரையில் விழுந்தான். ஆனால் லக்ஷ்மண் மீண்டும் எழுந்து அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து நின்றான். அதற்குள் சத்தம் கேட்டு அருகில் இருந்த தேநீர் கடைக்காரரும் மற்றும் சிலரும் அங்கு வந்து விட்டார்கள். கூட்டம் சேர்வதை பார்த்த ரவுடி பயந்து போய் அங்கிருந்து ஓடிவிட்டான்.
சின்ன பையன் ராமு ஓடி வந்து லக்ஷ்மணை கட்டி அணைத்து அழத் தொடங்கினான். அன்று சோட்டு லக்ஷ்மணின் முதுகில் தட்டி கொடுத்து சொன்னான், மச்சி லக்ஷ்மண், நீ நிஜமாவே ஒரு லூசிரா, ஆனால் ரொம்ப நல்ல லூசிரா. பல மாதங்களாக தொடர்ந்த இந்த அலைச்சலும் போராட்டமும் படிப்படியாக இருவரையும் வயதுக்கு முன்பே பெரியவர்களாக்கி கொண்டிருந்தது. லக்ஷ்மணுக்கு இப்போது 12 வயது, மீராவுக்கு 9 வயது. ஆனால் அவர்களின் கண்களில் வந்துவிட்ட ஆழமும் புரிதலும் பொதுவாக ஒரு முதிர்ச்சியான பெரியவர்களின் கண்களில் மட்டுமே காணக்கூடியது. மீரா இப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழுவதில்லை. அவள் பசியை தாங்க கற்றுக்கொண்டாள், கடுமையான குளிரை சகித்து கொள்ள கற்றுக்கொண்டாள். ஆனால் அவள் ஒருபோதும் மறக்காத ஒரு விஷயம் இருந்தது. அது தன் அம்மாவின் சிலையை பூஜிப்பது. அவர்கள் பிளாட்ஃபார்மத்தில் இருந்தாலும் சரி, ரயில் நிலையத்தில் இருந்தாலும் சரி, காலையில் எழுந்ததும் அவள் முதலில் தன் பையிலிருந்து அம்மாவின் சிலையை எடுப்பாள். தன் துணியால் அதை சுத்தம் செய்வாள், கை கூப்பி பிரார்த்தனை செய்வாள். ஒரு நாள் இரவு நாகபுராவில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தது. ரயில் நிலையத்திற்கு அருகில் சோட்டுவும் மற்ற குழந்தைகளும் தூங்கும் அந்த பழைய பாலடைந்த கட்டடத்தில் திடீரென பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. யாரோ கவனக்குறைவாக எரிந்து கொண்டிருந்த பீடியை அங்கு வீசிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. லக்ஷ்மணும் மீராவும் அன்று இரவு ஏதோ ஒரு வேலைக்காக கொஞ்சம் தூரம் சென்றிருந்தார்கள். அவர்கள் தூரத்திலிருந்தே புகையையும் நெருப்பு ஜுவாலைகளையும் பார்த்ததும் பதறி போய் ஓடி வந்தார்கள். அங்கு சென்றதும் குழந்தைகள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடுவதை பார்த்தார்கள். அப்போது யாரோ ஒருவன் சோட்டு இன்னும் உள்ளேயே சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்று கத்தினான். லக்ஷ்மண் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. அவன் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அந்த எரியும் நெருப்புக்குள் நுழைந்தான். மக்கள் அவனை தடக்க முயன்றார்கள். அட பைத்தியமாடா, நீ செத்து போயிடுவ என்று. ஆனால் அவன் நிற்கவில்லை. உள்ளே எங்கும் புகை மண்டலமாக இருந்தது. மூச்சு விடுவது சிரமமாக இருந்தது. சோட்டு ஒரு மூலையில் பயத்தில் உறைந்து போயிருப்பதை அவன் பார்த்தான். லக்ஷ்மண் ஓடிப்போய் அவன் கையை பிடித்து கொண்டு அவனை இழுத்தபடி வெளியே நோக்கி ஓடினான். இருவரும் வெளியே வந்த அடுத்த நொடி அவர்களுக்கு பின்னால் கட்டடத்தின் கூரை இடிந்து விழுந்தது. லக்ஷ்மணின் கையில் நெருப்பின் லேசான தீக்காயங்களால் எரிச்சல் இருந்தது. தோலிலும் அடிபட்டிருந்தது. ஆனால் அவன் பாதுகாப்பாக இருந்தான். சோட்டு அழுது கொண்டே லக்ஷ்மணை கட்டிக்கொண்டான். அவன் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தான். மீரா வெளியே கைகூப்பி நின்றபடி தன் அண்ணனின் உயிருக்காக கடவுளிடம் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். லக்ஷ்மண் புகை கூட்டத்திலிருந்து பத்திரமாக வெளியே வருவதை பார்த்ததும் அவள் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள். அவள் அழவில்லை. தன் அண்ணன் உயிரோடு இருக்கிறான் என்பதை உறுதி செய்து கொள்ள அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அந்த இரவு அந்த நெருப்பு அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கியது. அந்த அனாதை குழந்தைகள் மிகவும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த சிறிய புகலிடமும் பறிபோனது. எல்லா குழந்தைகளும் மீண்டும் வீடற்றவர்களாகிவிட்டார்கள். அந்த பயங்கரமான தீ விபத்திற்கு பிறகு நாகபுராவில் வாழ்வது கடினமாகிவிட்டது. போலீஸ் மற்றும் நிர்வாகத்தின் கெடுபிடிகள் அதிகரித்தன. சோட்டுவின் குழு சிதறியது. ஒவ்வொரு குழந்தையும் தத்தம் வழியே செல்லத் தொடங்கின. போகும்போது சோட் லக்ஷ்மணின் கையை தன் கைகளில் பிடித்து கொண்டு சொன்னான், நண்பா, நீ என் உயிரை காப்பாத்தியிருக்க. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். எப்போவாவது என் உதவி தேவைப்பட்டா என்ன நினச்சிக்கோ. இருவரும் கட்டி அணைத்து ஒருவரை ஒருவர் வழி அனுப்பி வைத்தனர். இது அதிகம் வார்த்தைகள் இல்லாமல் பல விஷயங்களை சொல்லிச் சென்ற 2 ஆதரவற்ற குழந்தைகளின் நட்பு. லக்ஷ்மணும் மீராவும் மீண்டும் தங்கள் பையை தூக்கிக் கொண்டு மேலே நடந்தார்கள். இந்த முறை அவர்கள் ஒரு பெரிய தொழில் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அதன் பெயர் ஹர்ஷூபூர். அங்கு பல தொழிற்சாலைகள் இருப்பதாகவும் வேலை தேடி பலரும் அங்கு வருவதாகவும் கேள்விப்பட்டிருந்தார்கள். இங்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் என்று லக்ஷ்மண் நினைத்தான். ஆனால் ஹர்ஷூபூரில் இன்னொரு வகையான இருள் அவர்களுக்காக காத்திருந்தது. இங்கு அதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு சுமித்ரா தேவி என்ற ஒரு பெண்மணி அறிமுகமானார். சுமித்ரா தேவி ஒரு விதவை. அவர் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வந்தார். அவருக்கு சுமார் 50 வயது இருக்கும். அவர் முற்றிலும் தனியாக வாழ்ந்து வந்தார். அவர் லக்ஷ்மணையும் மீராவையும் தன் கடைக்கு வெளியே பார்த்ததும் அவர் மனதில் தாய்மை உணர்வு பொங்கியது. அவர் லக்ஷ்மணிடம் சொன்னார், தம்பி, என்கிட்ட மேலே ஒரு சின்ன அறை காலியாக இருக்கு. உங்களால் என் கடை வேலைகளில் உதவி செய்ய முடிஞ்சா நீங்கள் 2 பேரும் அங்கே தங்கிக்கலாம். லக்ஷ்மண் உடனே சம்மதித்தான். சுமித்ரா தேவி சுபாவத்தில் கொஞ்சம் கண்டிப்பானவர். அதிகம் பேசுவதை விரும்ப மாட்டார். ஆனால் அவர் மனசு மிகவும் சுத்தமானது, நல்ல மனசு. அவர் 2 குழந்தைகளுக்கும் வயறார சாப்பாடு கொடுத்து தூங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான கூரையையும் கொடுத்தார். ஹர்ஷூபூரில் இருந்தபோது ஒரு நாள் லக்ஷ்மண் ஒரு மிகப்பெரிய மற்றும் தைரியமான முடிவை எடுத்தான். அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சுமித்ரா தேவியிடம் கேட்டான், அம்மா, நாங்கள் மீராவை ஸ்கூலில் சேர்க்கலாமா? பக்கத்திலேயே ஒரு அரசு பள்ளி இருக்கு. இவளுக்கு படிப்பு பாதியிலேயே நின்று போச்சு. சுமித்ரா தேவி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து, அப்போ நீ படிக்க மாட்டியா என்று கேட்டார். லக்ஷ்மண் உறுதியாக சொன்னான், இல்லை, நான் கடையில் இன்னும் அதிகமாக வேலை செய்கிறேன். அதை வச்சு இவளோட செலவை பார்த்துக்கலாம். மீரா படிப்பா
இவர் ரொம்ப புத்திசாலி. சுமித்ரா தேவி ஒரு பெருமூச்சு விட்டு சம்மதித்தார். மறுநாள் மீரா பள்ளிக்கூடத்திற்கு சென்றாள். முதன்முறையாக ஒரு உண்மையான பள்ளி. அங்கு குழந்தைகள் படித்தார்கள், விளையாடினார்கள், சிரித்தார்கள். அன்று மீராவின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. மாலையில் அவள் திரும்பிய போது அவளது கண்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னிக் கொண்டிருந்தன. அவள் மிகுந்த உற்சாகத்துடன் லக்ஷ்மணிடம் சொன்னாள், அண்ணா, இன்னைக்கு நான் ஆ ஆ இ ஈ திரும்பவும் எழுதினேன். டீச்சர் என் கையெழுத்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. லக்ஷ்மண் அன்போடு அவளது தலையை கோதுவிட்டு புன்னகைத்தான். தன் தியாகத்தை மறைக்கும் ஒரு புன்னகை அது. ஆனால் இதற்கிடையில் லக்ஷ்மணின் மனதில் ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் எழத் தொடங்கியது. அவனுக்கு அடிக்கடி ராம்கலி பாட்டியின் அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தன. உன் அப்பா நிலத்துக்காக ஒரு முக்கியமான காகிதத்தை எழுதி வச்சிருந்தார். அவன் யோசித்து கொண்டே இருப்பான். அப்பா அப்படி என்ன காகிதத்தை எழுதி வைத்திருந்தார்? அந்த காகிதம் இப்போது எங்கே இருக்கும்? அது எங்கள் பழைய வீட்டிலா அல்லது வேறு யாரிடமாவதா? தேவேந்திரா சித்தப்பா அதை அழித்திருப்பாரா? அல்லது அந்த காகிதம் இன்றும் எங்கேனும் பத்திரமாக இருக்கிறதா? இரவில் மீரா தூங்கியதும் லக்ஷ்மண் படத்தபடியே கூரையை பார்த்து கொண்டே இதையே சிந்தித்து கொண்டிருப்பான். அவனுக்கு தேவேந்திரா சித்தப்பாவின் நினைவுகள் வரும். அவருடைய அந்த குளிர்ந்த மற்றும் இரக்கமற்ற கண்கள், அவர் வெளியே வீசிய அந்த பழைய பை மற்றும் அவர் சொன்ன அந்த கசப்பான வார்த்தைகள். அந்த மர்மமான காகிதத்தில் தங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது என்று லக்ஷ்மணுக்கு உள்ளுக்குள் முழுமையாக நம்பிக்கை வரத் தொடங்கியது. ஹர்சூப்பூரில் ஒரு நாள் இரவு மிகவும் பயங்கரமான புயல் வீசியது. காற்று அவ்வளவு பலமாக இருந்ததால் கடையின் ஷட்டர் உடைந்து விடத் தொடங்கியது. சுமித்ரா தேவி மிகவும் பயந்து போனார். லக்ஷ்மணும் மீராவும் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் அவருக்கு உதவினார்கள். அன்று இரவு மூவரும் சேர்ந்து அந்த பலத்த மழையிலும் புழையிலும் கடையை காப்பாற்றினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு சுமித்ரா தேவியின் இதயம் இந்த குழந்தைகளுக்காக மேலும் இலகியது. அவர் ஒரு நாள் இரவு சாப்பிடும்போது உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பண்பான குழந்தைங்க. கடவுள் உங்களை ரொம்ப கடுமையாக சோதிச்சிட்டார். மீரா மிகவும் முதிர்ச்சியோடு பதிலளித்தாள், அம்மா, கடவுள் யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரோ அவங்களுக்கு தான் பரீட்சையும் வைப்பார். சுமித்ரா தேவி சின்ன பெண் மீராவை பார்த்தார். அவரது கண்கள் கலங்கின. ஹர்சூப்பூரில் சுமார் 6 மாதங்கள் கடந்தன. இதுதான் அவர்கள் ஒரே இடத்தில் கழித்த மிக நீண்ட மற்றும் நிலையான காலகட்டம். லக்ஷ்மண் முழு ஈடுபாட்டுடன் கடையில் வேலை செய்தான். மீரா தினமும் பள்ளிக்கு சென்றாள். சுமித்ரா தேவி இரவில் இருவருக்கும் தன் கையாலேயே உணவளிப்பார். சில நேரங்களில் பழைய கிராமிய கதைகளை சொல்வார். லக்ஷ்மண் அந்த கதைகளில் தொலைந்து போவான். ஒரு நாள் இரவு அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நாட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு ராஜாவின் கதையை சொன்னார். ஆனால் அந்த ராஜா தன் நேர்மையாலும் தைரியத்தாலும் தான் இழந்த மரியாதையை மீண்டும் பெற்றான். லக்ஷ்மண் அந்த கதையை கேட்டுக்கொண்டே யோசித்தான். தன்னுடைய வாழ்க்கையும் அந்த ராஜாவை போன்றது தானா? தனக்கும் எப்போதாவது அது போன்று நியாயம் கிடைக்குமா? ஒரு நாள் சுமித்ரா தேவியின் கடைக்கு நகரத்தின் ஒரு பெரிய மனிதர் வந்தார். அவரது பெயர் விஜய் சேட். அவர் ஹர்சூப்பூரில் மிகவும் பிரபலமான மற்றும் பெரிய வியாபாரி. அவர் லக்ஷ்மண் கடையில் வேலை செய்வதை பார்த்தார். லக்ஷ்மண் மிகவும் சாமர்த்தியமாகவும் வேகமாகவும் வாடிக்கையாளர்களுக்கு கணக்கு பார்த்து பதிலளித்து கொண்டிருந்தான். அவனது சுறுசுறுப்பை பார்த்து விஜய் சேட் ஈர்க்கப்பட்டார். அவர் சுமித்ரா தேவியிடம் கேட்டார், இந்த பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே, இவன் எங்கிருந்து வந்தான்? சுமித்ரா தேவி அவருக்கு குழந்தைகளை பற்றி எல்லாவற்றையும் சொன்னார். விஜய் சேட் லக்ஷ்மணை தன் அருகில் அழைத்து ஒரு வாய்ப்பை கொடுத்தார். தம்பி, என் பெரிய குடவுனில் வேலை செய்றியா? அங்கே உனக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும், சாப்பாடும் கிடைக்கும், உன் எதிர்காலமே நல்லாயிடும். லக்ஷ்மண் சுமித்ரா தேவியை பார்த்தான், அவரிடம் அனுமதி கேட்பது போல. சுமித்ரா தேவி சிரித்து கொண்டே சொன்னார், போ தம்பி, இது உனக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு, இதை தவற விட்டுடாத. விஜய் சேட்டின் குடோன் மிக பெரியது. அங்கு பலர் வேலை செய்தார்கள். லக்ஷ்மண் அவர்கள் அனைவரிலும் மிகவும் சிறியவன், ஆனால் மிகவும் கடின உழைப்பாளி. அவன் காலையில் முதலில் குடோனுக்கு வருவான், மாலையில் கடைசியாக வெளியேறுவான். அவனது ஈடுபாட்டை பார்த்து குடோன் மேனேஜர் போஜராஜ் அவனுக்கு கணக்கு வழக்குகளையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். லக்ஷ்மணின் மூளையில் எண்கள் மற்றும் கணிதத்தின் மீது ஒரு விசித்திரமான பிடிப்பு இருந்தது. அவன் ஒரு முறை பார்த்த எண்களை ஒருபோதும் மறக்க மாட்டான். அங்கு பள்ளியில் மீராவின் பெயர் பிரபலமாகிக் கொண்டிருந்தது. அவளது ஆசிரியை மாலதி மேடத்திற்கு அவளை மிகவும் பிடிக்கும். மீரா படிப்பில்தான் கெட்டி என்றில்லை, அவளது மாயாஜால குரல் அனைவரையும் கிறங்க செய்தது. ஒரு முறை பள்ளியில் குடியரசு தின விழா நடந்தது. மீரா மேடைக்கு சென்று தனது தாய்நாட்டை போற்றி ஒரு தேசபக்தி பாடலை பாடினாள். அன்று அங்கு இருந்தவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மாலதி மேடம் மீராவை கட்டி அணைத்து கொண்டு கனைத்தார். மீரா, பாரு, நீ ஒரு நாள் ரொம்ப பெரிய பாடகியா வருவ. மீரா வெள்ளந்தியாக கேட்டாள், மேடம், பெரிய ஆளாகிறதுக்கு என்ன வேணும்?
மேடம் பதிலளித்தார், வெறும் 2 விஷயம்தான், கடுமையான உழைப்பு மற்றும் உண்மையான நேர்மை. மீரா அந்த வார்த்தைகளை தன் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொண்டாள். ஆனால் நல்ல நாட்கள் அதிக நேரம் நிலைக்காது என்பது போல் இங்கும் அதுதான் நடந்தது. விஜய் சேட் ஒரு நாள் தன் குடோன் இருப்பில் ஒரு பெரிய மோசடியை கண்டுபிடித்தார். சில விலை உயர்ந்த பொருட்கள் காணவில்லை. அவர் உடனே விசாரிக்க செய்தபோது ஒரு பழைய ஊழியர் தான் திருடியிருந்தான் என்பது தெரிந்தது. ஆனால் தப்பிக்க அந்த தந்திரமான ஊழியர் முழு பழியையும் புதிய பையனான லக்ஷ்மண் மீது சுமத்திவிட்டார். அவன் சேட்டிடம் சொன்னான், ஐயா, இவன் புது பையன், வெளியாள், இவன் தான் திருடியிருப்பான். நாங்கள்லாம் பல வருஷமா உங்களுக்கு விசுவாசமா இருக்கும். விஜய் சேட் லக்ஷ்மணை அழைத்து கடுமையாக விசாரித்தார். தான் திருடவில்லை என்று லக்ஷ்மண் மீண்டும் மீண்டும் சொன்னான். ஆனால் குடோன் மேனேஜர் போஜ்ராஜ் அந்த பழைய ஊழியரின் நண்பனாக இருந்ததால் அவரும் லக்ஷ்மணுக்கு எதிராக சாட்சி சொன்னார். உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் விஜய் சேட் லக்ஷ்மணை வேலையை விட்டு நீக்கிவிட்டார். அன்று லக்ஷ்மணுக்கு வேலை போனதில் அவ்வளவு வருத்தம் இல்லை. தான் உண்மையை சொன்னபோதும் தன்னை யாரும் நம்பவில்லை என்பதுதான் அவனுக்கு பெரும் வேதனையாக இருந்தது. அவன் கனத்த கால்களுடன் வீடு திரும்பி சுமித்ரா தேவியிடம் எல்லாவற்றையும் சொன்னான். சுமித்ரா தேவி அவனது கண்களை பார்த்தார். அங்கு ஒரு திருடனின் பயம் இல்லை, ஒரு உண்மையான மனிதனின் வலி மட்டுமே இருந்தது. அவர் சொன்னார், தம்பி, நீ திருடலன்னு எனக்கு தெரியும். ஞாபகம் வச்சுக்கோ, பொய்யோட சுமைய பழி சுமத்தினவன் தான் சுமக்கணும். யார் மேல பழி விழுந்ததோ அவன் லேசாகத்தான் நடப்பான். லக்ஷ்மண் தலை குனிந்தான். மீரா அவனது கையை தன் பிஞ்சு கைகளில் எடுத்துக்கொண்டு சொன்னாள், அண்ணா, நாம நேர்மையாயிருந்தா எல்லாம் சரியாகும் பாரு. அந்த சம்பவம் நடந்து 1 வாரத்திலேயே உண்மை வெளியே வந்தது. அந்த பழைய ஊழியர் மீண்டும் திருடும்போது விஜய் சேட்டே அவனை கையும் களவுமாக பிடித்து விட்டார். அப்போதுதான் விஜய் சேட்டுக்கு தன் தவறு புரிந்தது. லக்ஷ்மணின் நேர்மையும் தெரிந்தது. அவர் சுமித்ரா தேவியின் கடைக்கு நேராக வந்து லக்ஷ்மணிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டு அவனை மீண்டும் வேலைக்கு அழைத்தார். லக்ஷ்மண் ஒரு கணம் யோசித்தான். பிறகு அவன் மிகுந்த முதிர்ச்சியுடன் சொன்னான், ஷேட்டையா, நீங்க என்னை விட பெரியவங்க, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. ஆனால் ஒரு வேண்டுகோள், அடுத்த முறை ஒரு ஏழை மேலே பழி போடுறதுக்கு முன்னாடி முழு உண்மையையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. விஜய் சேட் அவனை ஆச்சரியமாக பார்த்தார். ஒரு 12 வயது சிறுவன் பேசுகிறான். ஆனால் அவன் பேச்சில் இருந்த ஆழம் அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவரை போன்றிருந்தது. லக்ஷ்மண் மீண்டும் குடோனுக்கு சென்றான். இப்போது விஜய் சேட் அவன் மீது தனி கவனம் செலுத்தத் தொடங்கினார். அவர் அவனுக்கு கணக்கு வழக்குகளின் பெரிய பெரிய புத்தகங்களை கொடுத்தார். இரவில் வேலை முடிந்து லக்ஷ்மண் அந்த புத்தகங்களை படிப்பான். அவன் கணக்கு கற்றுக்கொண்டான், லெட்ஜர் எழுத கற்றுக்கொண்டான். அவன் கற்றுக்கொள்வதில் எவ்வளவு வேகமாக இருந்தான் என்றால், சில நேரங்களில் விஜய் சேட்டே இந்த குழந்தை இவ்வளவு சீக்கிரம் எல்லாவற்றையும் எப்படி புரிந்து கொள்கிறான் என்று ஆச்சரியப்படுவார். இதற்கிடையில் ஒரு நாள் இரவு லக்ஷ்மணுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அவனுக்கு ராம்கலி பாட்டியின் அந்த வார்த்தை மீண்டும் நினைவுக்கு வந்தது. உன் அப்பா ஒரு காகிதத்தை எழுதி வச்சிருந்தார், நிலத்தோட காகிதம். அவன் யோசித்தான், அந்த காகிதம் எங்கே இருக்கும்? அது இன்னும் சுனகர்பூரில் தான் இருக்கிறதா? இப்போது அவன் திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துவிட்டதா? அன்று இரவு முழுவதும் முழித்திருந்து யோசித்து அவன் கடைசியில் ஒரு முடிவெடுத்தான். அவன் சுனகர்பூருக்கு திரும்பி போவான். என்ன நடந்தாலும் சரி, அவன் உண்மையை கண்டுபிடித்தே தீருவான். ஹர்ஷூபூரில் கடுமையாக உழைத்து மேலும் 2 வருடங்கள் கடந்தன. லக்ஷ்மணுக்கு இப்போது 14 வயது, மீராவுக்கு 11 வயது. லக்ஷ்மணின் முகம் இப்போது குழந்தை பருவத்தின் வெள்ளந்தியிலிருந்து வெளியேறி ஒரு பொறுப்பான இளைஞனைப் போல் மாறியிருந்தது. அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஆழம் இருந்தது. அவனது தோள்களில் வயதினால் அல்ல, மாறாக வாழ்க்கையின் கடுமையான போராட்டங்களால் வந்த ஒரு பலம் இருந்தது. மீராவின் முகம் இப்போதும் அதே போல் அழகாகவே இருந்தது. அதே குழிவிழும் சிரிப்பு, அதே இனிமையான குரல். ஆனால் இப்போது அவரது கண்களிலும் ஒரு முதிர்ச்சி இருந்தது. அது பொதுவாக சிறிய குழந்தைகளிடம் இருக்காது. விஜய் சேட் லக்ஷ்மணின் நேர்மையையும் திறமையையும் பார்த்து அவனை இப்போது குடோன் வேலையிலிருந்து மாற்றி தன் முக்கிய கடையின் கணக்கு வழக்குகள் மற்றும் நிர்வாக பொறுப்பில் அமர்த்தியிருந்தார். அவர் அடிக்கடி மற்றவர்களிடம் சொல்வார், இந்த பையன் சாதாரண ஆள் இல்லை, இவன் ஒரு வைரம். லக்ஷ்மணின் சம்பளமும் கூடியிருந்தது. இப்போது அவன் மீராவின் பள்ளி கட்டணம் மற்றும் புத்தகங்களின் செலவுகளை தானே ஏற்றுக்கொண்டான். அவர்களின் வாழ்க்கை கொஞ்சம் மேம்பட்ட வசதியாக மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் லக்ஷ்மணின் இதயத்திலும் மூளையிலும் இன்றும் அதே ஒற்றை சிந்தனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. சுனகர்பூர், அந்த தொலைந்து போன காகிதம் மற்றும் சித்தப்பா பறித்து கொண்ட அப்பாவின் அந்த நிலம். ஒரு நாள் விஜய் சேட் லக்ஷ்மணை தன் அறைக்கு அழைத்து சொன்னார், தம்பி லக்ஷ்மண், சுனகர்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு ஒரு முக்கியமான சரக்கு அனுப்பணும். நீ இந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ போறியா? லக்ஷ்மணின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. கடவுளே அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது போல இருந்தது. அவன் உடனடியாக சொன்னான், கண்டிப்பா சேட்டையா, நான் போறேன். அவன் மீராவையும் தன்னுடனே அழைத்து செல்ல அனுமதி வாங்கி கொண்டான். அவர்கள் இருவரும் ஒரு லாரியில் ஏறி புறப்பட்டார்கள். லாரி சுனகர்பூர் பாதைகளை நெருங்க நெருங்க லக்ஷ்மணின் மூச்சு கணக்கத் தொடங்கியது. இவையெல்லாம் அவன் தன் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு நடந்த அதே புழுதி படிந்த பாதைகள். இவையெல்லாம் அவனுக்கு இன்றும் நினைவிருக்கும் அதே பசுமையான வயல்கள் மற்றும் மண்ணின் வாசனை.
சுனகர்பூரின் எல்லையை அடைந்ததும் அவன் லாரி டிரைவரிடம் சொன்னான், அண்ணா, கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்துங்க. அவர்கள் இருவரும் நடந்தே கிராமத்திற்குள் நுழைந்தார்கள். முழுமையாக 4 வருடங்களுக்கு பிறகு கிராமம் கொஞ்சம் மாறியிருந்தது. சில கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. ஆனால் அந்த பழைய வேப்பமரம் இப்போதும் தன் இடத்திலேயே உறுதியாக நின்று கொண்டிருந்தது. சிறுவயதில் அவர்கள் கிட்டிப்புள் விளையாடிய அதே மரம். அதை பார்த்ததும் லக்ஷ்மணின் கண்கள் கலங்கின. மீரா அவனது கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு எதுவும் பேசாமல் அவனுடன் நடந்து வந்தாள். பிறகு அவர்கள் நேராக ராம்கலி பாட்டியின் வீட்டை நோக்கி சென்றார்கள். பாட்டி இப்போது மிகவும் வயதாகிவிட்டார். அவர் முதுகு வளைந்து போயிருந்தது, கண்களும் அங்கலாகிவிட்டன. ஆனால் தன் வாசலில் லக்ஷ்மணியும் மீராவையும் பார்த்தவுடன் அவரது முதிர்ந்த கண்களில் ஒரு ஒளி பிறந்தது. அவர் நடுங்கும் கைகளால் இருவரையும் கட்டி அணைத்துக் கொண்டு சந்தோஷத்தில் அழத் தொடங்கினார். பிறகு அவர் லக்ஷ்மணின் முகத்தை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு சொன்னார், மகனே, நீ ஒரு நாள் கண்டிப்பா திரும்பி வரவேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். லக்ஷ்மண் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டான், பாட்டி, அந்த காகிதம் அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே? பாட்டி தலையை சேர்த்து விட்டு சொன்னார், ஆமாம் மகனே, அந்த பொக்கிஷம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. லாம்கலி பாட்டி வீட்டுக்குள் சென்று ஒரு பழைய துருப்பிடித்த இரும்பு பெட்டியை எடுத்தார். அதில் பல பழைய பொருட்கள், துணிகள் மற்றும் நகைகள் இருந்தன. அவர் எல்லாவற்றிற்கும் அடியிலிருந்து மஞ்சள் நிறமாக மாறிப்போன ஒரு காகிதத்தை எடுத்து லக்ஷ்மணின் கைகளில் கொடுத்தார். அது ராம்பிரசாத்தின் பெயரில் இருந்த அவனது 4 ஏக்கர் நிலத்தின் அசல் பதிவு பத்திரம், ரெஜிஸ்ட்ரி காப்பி. ஆனால் அதில் மிகவும் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருந்தது. நிலத்தை வாங்கும் போது ராம்பிரசாத் ஒரு உறுதியான உயிலையும் எழுதி வைத்திருந்தார். அதில் அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த நிலமும் வீடும் அவருடைய குழந்தைகளான லக்ஷ்மண் மற்றும் மீராவுக்கு மட்டுமே சொந்தம் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உயில் பக்கத்து நகரமான ராம்கரில் உள்ள ஒரு வக்கீலிடம் முறையாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. லக்ஷ்மண் அந்த காகிதத்தை படித்து கொண்டிருந்தான். அவனது கைகள் நடுங்கின. இது வெறும் ஒரு காகிதத் துண்டு அல்ல, இது அவனது அப்பாவின் வாழ்நாள் முழுவதுமான உழைப்பின் சான்று, அவர்களின் அன்பின் சான்று. தந்திரக்கார தேவேந்திரா இதை மறைத்துவிட்டு கிராமத்து விஏஓவுக்கு லஞ்சம் கொடுத்து போலி பத்திரங்களை தயாரித்திருந்தார். தேவேந்திராவுக்கு இந்த உயிலை பற்றி எந்த விவரமும் தெரியாது என்று பாட்டி சொன்னார். அவர் வெறும் விஏஓவை வைத்து பதிவுகளில் திருத்தம் மட்டுமே செய்திருந்தார். ஆனால் அசல் பத்திரமும் உயிலும் பாட்டியிடம் பத்திரமாக இருந்தது. லக்ஷ்மண் குனிந்து பாட்டியின் கால்களை தொட்டு கும்பிட்டு அங்கேயே கதறி அழத் தொடங்கினான். அவனது கண்களில் இருந்த கண்ணீர் சந்தோஷத்தின் கண்ணீர், நிம்மதியின் கண்ணீர் மற்றும் அந்த 4 வருடங்களின் சொல்ல முடியாத வேதனையின் கண்ணீர். அவன் விம்மிக் கொண்டே சொன்னான், பாட்டி, எங்களுக்காக இதை ஏன் நீங்க பாதுகாத்து வச்சிங்க? நீங்க பெரிய ஆபத்துல சிக்கியிருக்கலாமே. பாட்டி அவனது தலையை தடவிக்கொண்டே சொன்னார், மகனே, உன் அம்மா எனக்கு சொந்த தங்கை மாதிரி. சாகும்போது அவ என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னான், ராம்கலி, என் குழந்தைகளை பார்த்துக்கோன்னு. வயசான தனியா இருக்கிற என்னால் என்ன செய்ய முடியும்? நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை அவங்களுடைய பொக்கிஷத்தை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறது மட்டும்தான். அன்று இரவு அவர்கள் அண்ணன் தங்கை இருவரும் பாட்டியின் சிறிய வீட்டிலேயே தங்கினார்கள். பாட்டி மிகவும் அன்பாக அவர்களுக்கு சாப்பாடு சமைத்து கொடுத்தார். ஒரு காலத்தில் அவர்களின் அம்மா சாவித்ரி அமரும் அதே முற்றத்தில் அமர்ந்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். மேலே வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. மீரா தன் பையிலிருந்து அம்மாவின் அந்த சிலையை எடுத்து வானத்தை நோக்கி உயர்த்தி காட்டினாள், அம்மாவை அழைப்பது போல. அவள் மெதுவாக சொன்னாள், அம்மா பாரு, அண்ணா அந்த காகிதத்தை கண்டுபிடிச்சிட்டான். இனி நாம நம்ம வீட்டை திரும்ப வாங்குவோம். மறுநாளே லக்ஷ்மண் ராம்கரை நோக்கி கிளம்பினான். அவன் போனில் விஜய் சேட்டிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தான். ராம்கரில் அந்த உயிலை தயாரித்த வக்கீலின் அலுவலகம் இருந்தது. வக்கீலின் பெயர் கேசவ் பண்டிட். அவர் மிகவும் வயதான மற்றும் நகரத்தின் மிக நேர்மையான வக்கீல்களில் ஒருவர். லக்ஷ்மண் அவரது அலுவலகத்திற்கு சென்றபோது முதலில் அவனை அடையாளம் காணவில்லை. ஆனால் லக்ஷ்மண் தன் அப்பா ராம்பிரசாத்தின் பெயரை கூறி அந்த மஞ்சள் நிற காகிதத்தை காட்டியதும் வக்கீல் ஒரு கணம் நின்று தன் பழைய தீரோக்களிலிருந்து ஃபைல்களை எடுக்க சொன்னார். ஃபைலில் ராம்பிரசாத்தின் உயிலின் கார்பன் காப்பி இருந்தது, முற்றிலும் பாதுகாப்பாகவும் அசல் நகலாகவும். கேசவ் பண்டிட் தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டே லக்ஷ்மணை பார்த்து சொன்னார், தம்பி, உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ஒரு தங்கமான மனிதர். நீ உன் உரிமையை வாங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலத்தை திரும்ப பெற வழக்கை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அதற்கு சிறிது காலமாகலாம் என்றும் கேசவ் பண்டிட் விளக்கினார். லக்ஷ்மண் உறுதியான முடிவுடன் சொன்னான், வக்கீல் ஐயா, எனக்கு எவ்வளவு காலமானாலும் சரி, நான் போராட தயாரா இருக்கேன். கேசவ் பண்டிட் அவனது முதுகில் தட்டி கொடுத்து சொன்னார், உங்ககிட்ட உண்மையான ஆதாரங்கள் இருக்கு. அதை விட பெரிய விஷயம், உண்மை உன் பக்கம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, நீதிமன்றம் தாமதப்படுத்தலாமே தவிர உண்மையை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. அவர்கள் ஹர்ஷூப்பூருக்கு திரும்பினார்கள். லக்ஷ்மண் விஜய் சேட்டிடம் எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னான். விஜய் சேட் ஒரு அனுபவம் வாய்ந்த வியாபாரி. ஆனால் அவருடைய இதயம் தங்கம் போன்றது. அவர் எப்போதும் நியாயத்தின் பக்கம் நிற்பார். அவர் லக்ஷ்மணின் தோளில் கை வைத்து சொன்னார், தம்பி, நீ தனியா இல்ல. இந்த போராட்டத்தில் நான் உனக்கு முழுமையா உதவி செய்வேன்.
ஒரு நல்ல வக்கீலுக்கான எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இது உன் நேர்மைக்காக என் சார்பா கிடைக்கிற பரிசு. லக்ஷ்மணின் கண்கள் கலங்கின. அவன் கை கூப்பி அவருக்கு நன்றி சொன்னான். விஜய் சேட் சொன்னார், வாழ்க்கை இதுவரைக்கும் உனக்கு வெறும் பாடங்களை மட்டுமே கற்றுக் கொடுத்திருக்கு. இனிமே வாழ்க்கை உனக்கு பரிசுகளை கொடுக்கும். வழக்கு தொடங்கினது. கேசவ் பண்டிட் மற்றும் விஜய் சேட் நியமித்த நகரத்தின் பெரிய வக்கீல் இணைந்து நீதிமன்றத்தில் வழக்கை சமர்ப்பித்தனர். தேவேந்திராவுக்கு நீதிமன்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. செத்து போய்விட்டான் என்று தான் நினைத்த அண்ணன் மகன் லக்ஷ்மண் உயிரோடு இருக்கிறான், நிலத்திற்காக போராடுகிறான் என்று தெரிந்ததும் தேவேந்திராவின் காலடியில் பூமி நழுவியது. அவர் பயங்கரமாக நடுங்கி போனார். அவர் தன் பழைய செல்வாக்கை பயன்படுத்தி வழக்கை மூடி மறைக்க மிகவும் முயன்றார். அவர் கிராமம் முழுவதும் லக்ஷ்மண் ஒரு பொறுப்பற்ற குற்றவாளி பையனாகிவிட்டான் என்றும் இப்போது பொய் கணக்கு காட்டி நிலத்தை அபகரிக்க பார்க்கிறான் என்றும் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பினார். ஆனால் உண்மையை அதிக நேரம் மேகங்களுக்குள் மறைத்து வைக்க முடியாது. லக்ஷ்மணையும் மீராவையும் சிறு வயதிலிருந்தே தெரிந்தவர்களான ராம்கலி பாட்டி, கோவில் பூசாரி சிவநாத் ஐயா, சுரேஷ் அண்ணா மற்றும் மீராவின் ஆசிரியை மாலதி மேடம் ஆகியோர் அனைவரும் லக்ஷ்மணுக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல முன்வந்தனர். ராம்கலி பாட்டி தன் முதுமையை பொருட்படுத்தாமல் நீதிமன்றத்தில் நின்று சாட்சியம் அளித்தார். அவர் வெளிப்படையாக சொன்னார், ராம்பிரசாத் தன் கண் முன்னால் தான் இந்த உயிலை எழுதினார் என்று. அவர் நீதிபதியிடம் சொன்னார், ஐயா, எனக்கு வயசாகி இருக்கலாம், ஆனால் என் ஞாபக சக்தியும் என் நேர்மையும் இன்னும் உறுதியாதான் இருக்கு. பாட்டி இதை சொன்னதும் நீதிமன்றம் முழுவதும் அமைதி நிலவியது. தேவேந்திரா தன்னை தற்காத்து கொள்ள பொய்யான ஒரு பெரிய வலையை பின்னினர். ஆனால் ஒவ்வொரு விசாரணையிலும் அந்த வலை மேலும் சிக்கலாகிக் கொண்டே போனது. லஞ்சம் வாங்கி கொண்டு காகிதங்களை மாற்றி அந்த கிராமத்து விஏஓ மீது நீதிமன்றத்தின் அழுத்தம் விழுந்தபோது அவனும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள உண்மையை உளறிவிட்டான். தேவேந்திரா தன்னிடம் பெரிய தொகையை கொடுத்து பதிவுகளில் திருத்தம் செய்ய சொன்னார் என்பதை அவன் ஒப்புக்கொண்டான். நீதிபதி எல்லா வாதங்களையும் கேட்டார், எல்லா சாட்சியங்களையும் பார்த்தார். கடைசியாக தீர்ப்பு சொல்ல வேண்டிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் வந்தது. அன்று நீதிமன்றத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. லக்ஷ்மணும் மீராவும் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார்கள். லக்ஷ்மணின் முஷ்டி இறுக்கமாக மூடியிருந்தது. அவனது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. மீரா தன் மடியில் அம்மாவின் சிலையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கண்களை மூடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். நீதிபதி தன் தீர்ப்பை படிக்கத் தொடங்கிய போது அனைத்து சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை கருத்தில் கொண்டு காலஞ்சென்ற ராம்பிரசாத்தின் நிலம் மற்றும் வீட்டின் ஒரே சட்டப்பூர்வமான வாரிசுகள் அவருடைய குழந்தைகளான லக்ஷ்மண் மற்றும் மீரா மட்டுமே என்ற முடிவுக்கு இந்த நீதிமன்றம் வருகிறது என்று அவர் சொன்னதும் லக்ஷ்மணின் கண்கள் தானாகவே மூடிக்கொண்டன. அவனது நெஞ்சிலிருந்து பல ஆண்டுகளாக சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆழமான மற்றும் நீண்ட பெருமூச்சு வெளியேறியது. மீரா அம்மாவின் சிலையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு மிகவும் மெதுவாக கிசுகிசுத்தாள். அம்மா, நீ கேட்டுக்கிட்டியா? நீதிமன்றத்திற்கு வெளியேயான காட்சி பார்க்க வேண்டியதாக இருந்தது. தேவேந்திராவும் கமலாவும் வெளியே வந்தபோது அவர்களின் முகங்கள் அவமானத்தால் குனிந்திருந்தன. அந்த அனாதை குழந்தைகளை வீட்டை விட்டு தள்ளி துரத்தி அன்று கமலாவின் கண்களில் இருந்த அந்த வெற்றியின் பளபளப்பும் திமிரும் இப்போது எங்கேயும் இல்லை. அன்று சத்தமில்லாமல் வேடிக்கை பார்த்த கிராம மக்கள் இன்று லக்ஷ்மணின் முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டி கொண்டிருந்தார்கள். கர்மாவின் சக்கரம் முழுவதுமாக சுழன்று முடிந்துவிட்டது. யாரை அவர்கள் மண்ணோடு மண்ணாக ஆக்க முயன்றார்களோ அவர்கள் இன்று வானத்தை தொட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கதை இத்துடன் முடிந்துவிடவில்லை. லக்ஷ்மண் செய்த காரியம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது. அவன் தேவேந்திராவை பழிவாங்கவில்லை. அவர்களை சிறைக்கு அனுப்ப முடியும் என்ற நிலையிலும் அவர்கள் மீது மோசடிக்கான எந்த குற்றவியல் வழக்கையும் அவன் பதிவு செய்யவில்லை. அவன் ஏன் அப்படி செய்தான் என்று மக்கள் கேட்டபோது லக்ஷ்மண் மிகவும் அமைதியாக பதிலளித்தான். எங்க அப்பா எப்பவும் சொல்வார், ஏற்கனவே கீழே விழுந்துவிட்ட மனிதனை மேலும் தள்ளிவிடாதே என்று. அவர் தன் சொந்த பார்வையிலேயே கீழே விழுந்துவிட்டதை பார்ப்பதே அவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை. கடவுள் தன் நியாயத்தை செய்துவிட்டார். இதை கேட்ட ராம்கலி பாட்டியின் கண்களில் பெருமையால் கண்ணீர் வந்தது. அவர் சொன்னார், மகனே, இன்னைக்கு நீ உங்க அப்பாவை விட பெரியவன், உன்னதமானவன்னு நிரூபிச்சுட்ட. நிலமும் வீடும் அவர்களுக்கு திரும்ப கிடைத்துவிட்டது. அந்த 4 ஏக்கர் வளமான நிலம், ராம்பிரசாத்தின் வியர்வையின் வாசனை கலந்த அதே நிலம். லக்ஷ்மண் முதன்முறையாக தன் நிலத்திற்கு சென்றபோது அவன் முழங்காலிட்டு அமர்ந்து அங்கிருந்த மண்ணை தன் இரு கரங்களாலும் எடுத்து தன் நெற்றியில் பூசிக்கொண்டான். மீராவும் அவன் அருகில் அமர்ந்தாள். அண்ணன் தங்கை இருவரும் வெகு நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டே இருந்தது. அந்த பரம்பரை நிலத்தின் நறுமணம் அவர்களை அரவணைத்து கொண்டிருந்தது. விஜய் சேட் லக்ஷ்மணின் திறமையை பார்த்து அவனுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பை கொடுத்தார். அவர் சொன்னார், தம்பி, நான் என் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கையான ஒரு பங்குதாரர் தேவை. நீ என் பார்ட்னர் ஆவறியா? உன் நிலத்திலிருந்து விவசாய வருமானம் வரும், இங்கிருந்து வியாபார லாபம் கிடைக்கும். லக்ஷ்மண் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். படிப்படியாக லக்ஷ்மண் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டான். அவனது நேர்மை, கடின உழைப்பு மற்றும் கூர்மையான புத்தி விஜய் சேட்டின் வியாபாரத்திற்கு புதிய உயரங்களை கொடுத்தது.
சில வருடங்களிலேயே அவன் எவ்வளவு திறமையான வியாபாரியாகிவிட்டான் என்றால் விஜய் சேட் தன்னுடைய வியாபாரத்தின் ஒரு பெரிய பகுதியை அவனிடமே ஒப்படைத்து விட்டார். மீராவின் படிப்பும் தொடர்ந்தது. மாலதி மேடத்தின் தூண்டுதலாலும் வழிகாட்டுதலாலும் அவள் நகரத்தின் ஒரு மிகச்சிறந்த பள்ளியில் சேர்ந்தாள். அவளது மாயாஜால குரல் அவளுக்கு அங்கேயும் புதிய அடையாளத்தை கொடுத்தது. ஒரு முறை மாநில அளவில் நடந்த ஒரு பெரிய கலாச்சார நிகழ்ச்சியில் அவள் பஜனை பாடினாள். அங்கு இருந்த ஒரு பிரபலமான இசைக்குரு அவளது திறமையை அடையாளம் கண்டு அவளுக்கு முறையாக கர்நாடக இசை கற்றுக் கொடுக்க முன்வந்தார். மீரா அண்ணனிடம் கேட்டாள். லக்ஷ்மண் புன்னகைத்து கொண்டே சொன்னான், மீரா, அம்மா உனக்கு இந்த குரலை கொடுத்திருக்காங்க. இதை உலகம் முழுசா கொண்டு சேர்க்க வேண்டியது உன் கடமை. மீரா மிகவும் கடினமாக உழைத்து இசையை கற்றுக்கொண்டாள். அவளது குரல் முதலில் நகரத்தில் ஒலித்தது. பிறகு மாவட்டம் முழுவதும், அதன் பின்னர் மாநிலம் முழுவதுமே பிரபலமாக தொடங்கியது. அவள் பெரும்பாலும் பஜனை பாடல்களையே பாடுவாள், தன் தாய் தந்தையின் நினைவாகவும் கடவுளை போற்றியும். ஒருமுறை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த ஒரு மாபெரும் ஆன்மீக மாநாட்டில் அவளுக்கு பாடும் வாய்ப்பு கிடைத்தது. அன்று அவள் பாடத் தொடங்கிய போது அங்கு அமர்ந்திருந்த மாபெரும் அறிஞர்களும் பெரியவர்களும் கூட தங்கள் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. மக்கள் சொன்னார்கள், இந்த குழந்தையின் குரலில் ஒரு ஆத்மார்த்தமான வலி இருக்கிறது. அது நேரடியாக இதயத்தை தொடுகிறது. அந்த வலியும் அந்த ஆழமும் எங்கிருந்து வருகிறது என்பது மீராவுக்கு மட்டுமே தெரியும். பிறகு லக்ஷ்மண் சுனகர்பூர் கிராமத்தில் தன் தாய் தந்தையின் நினைவாக ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தை திறக்கும் அந்த சுபமாளும் வந்தது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு ராம் பிரசாத் சாவித்ரி வித்யாலயா என்று பெயரிடப்பட்டது. பள்ளிக்கூட திறப்பு விழா அன்று மீரா பஜனை பாடினாள். கிராமமே திரண்டு வந்திருந்தது. ராம்கலி பாட்டி முதல் வரிசை நாற்காலியில் அமர்ந்திருந்தார். ஒரு குழந்தை பெரிய காரியத்தை சாதிக்கும்போது ஒரு தாயின் முகத்தில் தோன்றும் அந்த பெருமிதமான புன்னகை அவரது சுருக்கம் விழுந்த முகத்தில் இருந்தது. அன்று லக்ஷ்மண் அந்த நிறைந்த சபையில் மேடையிலிருந்து சொன்னான், எங்க அப்பா அம்மா ஏழையாக இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க எங்களுக்கு பணத்துக்கு பதிலாக நேர்மையை சொத்தா கொடுத்தாங்க. நாங்கள் அனாதையாகவும் ஆதரவற்றவர்களாகவும் இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மாவோட பிரார்த்தனைகள் எங்களுக்கு கேடயமாக கூடவே வந்துகிட்டு இருந்தது எங்களுக்கு தெரியாது. இன்று இந்த பள்ளிக்கூடம் நாங்கள் ஒரு காலத்தில் நடந்து கொண்டிருந்த அதே கடினமான பாதையில் இருக்கும் எல்லா குழந்தைகளுக்காகவும் திறக்கப்பட்டிருக்கு. நாங்கள் பார்த்த அந்த இருட்டை அவங்க பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. சபையில் முழு அமைதி நிலவியது. பிறகு கைத்தட்டல் சத்தத்தால் அந்த பந்தல் முழுவதுமே அதிர்ந்தது. இப்போது நீங்கள் தேவேந்திராவுக்கும் அமலாவுக்கும் என்ன ஆயிற்று என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்மா தன் முழு கணக்கையும் தீர்த்து வைத்தது. தேவேந்திரா பேராசையினால் அபகரித்த நிலமும் போனது. அதோடு அவர்களின் சொந்த வியாபாரத்திலும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. அவர்களின் மகன் சோனு தீய சகவாசங்களில் சிக்கி வீட்டை விட்டு ஓடிவிட்டான். இதுவும் அவர்களின் வளர்ப்பும் செல்லமும் கொடுத்த விளைவுதான். பிங்கிக்கு திருமணம் நடந்த வீட்டில் சிறுவயதில் அவள் மீராவை கிண்டல் செய்து அவமானப்படுத்திய அதே போன்ற கொடுமைகளை அவள் அனுபவிக்க வேண்டியிருந்தது. கமலா இப்போது நோயாளியாகிவிட்டார். தேவேந்திரா முற்றிலும் தனித்து விடப்பட்டார். கிராமத்தில் அவர்களுக்கு மீதமிருந்த மரியாதையும் அழிந்து போனது. ஒரு நாள் தேவேந்திரா லக்ஷ்மணிடம் வந்தார். முதுகு வளைந்து போய் முகத்தில் கையாலாகாத தனம். அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், தம்பி லக்ஷ்மண், நாங்கள் உங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டோம். எங்க செயலுக்கான தண்டனையை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். முடிஞ்சா எங்களை மன்னிச்சிடு. லக்ஷ்மண் அவரை பார்த்தான். இவர்தான் தங்கள் சிரிப்பும் விளையாட்டுமான குழந்தை பருவத்தை பறித்தவர். தங்கள் அம்மாவின் நிலத்தை அபகரித்தவர். கொட்டும் பணியில் அவர்களை நடுத்தெருவில் வீசியவர். லக்ஷ்மணின் மனதில் ஒரு கணம் பழைய கோபம் எழுந்தது. ஆனால் அவன் அதை அடக்கி கொண்டான். அவன் அமைதியான குரலில் சொன்னான், சித்தப்பா, மன்னித்து கேட்கறதுக்கு எப்பவும் தாமதம் இல்லை. ஆனா கடந்து போனது எதுவும் திரும்ப வராது. நீங்க போங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. தேவேந்திரா தலை குனிந்தி சென்றார். அவர் சென்ற பாதையை லக்ஷ்மண் வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் தன் அருகில் அமர்ந்திருந்த மீராவை பார்த்தான். மீரா மெதுவாக சொன்னாள், அண்ணா, நீ செஞ்சது முற்றிலும் சரி. லக்ஷ்மண் புன்னகைத்து கொண்டே சொன்னான், அப்பா ஒரு தடவை சொன்னாரு, மன்னிக்கிறது மனிதனை சின்னவனாக்காது பெரியவனாக்கும்னு. நான் என் மனசுல பாரத்தை வச்சுக்கிட்டு வாழ விரும்பல. அந்த 2 அண்ணன் தங்கைக்கும் இடையே ஒரு நீண்ட ஆழமான நிம்மதியான அமைதி இறங்கியது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் பல விஷயங்களை சொல்லிவிடும் அமைதியது. மேலும் சில வருடங்கள் கடந்தன. லக்ஷ்மணின் வியாபாரம் மேலும் விரிவடைந்தது. அவன் தன் சம்பாத்தியத்திலிருந்து இன்னொரு சிறிய அனாதை ஆசிரமத்தை தொடங்கினான். தாங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்த அதே நரகத்தை போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்காக. அந்த ஆசிரமத்தில் அவன் குழந்தைகளுக்கு படிக்க, தங்க மற்றும் சாப்பிட முழு ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். அங்கு வேலை செய்பவர்களுக்கு அவன் ஒரே ஒரு அறிவுரை தான் கொடுப்பான். உங்க சின்ன வயசுல எல்லாரும் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைகள் கிட்ட நடந்துக்கோங்க. மீராவின் புகழ் இப்போது நாடு முழுவதும் பரவியிருந்தது. அவள் பல பஜனை ஆல்பங்களை ரெக்கார்டிங் செய்தாள். டிவியின் பெரிய ஆன்மீக சேனல்களில் அவளது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின.
ஆனால் மீராவுக்கு தன் கிராமத்து பள்ளிக்கூடத்திற்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்கும் அந்த தருணங்களில்தான் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைத்தது. அந்த ஏழை குழந்தைகளின் கண்களில் இருக்கும் நம்பிக்கையின் ஒளியை பார்க்கும்போது தன் அம்மா ஸ்வர்க்கத்திலிருந்து அவளை பார்த்து புன்னகைக்கிறாள் என்பது போல் அவளுக்கு தோன்றும். ஒரு நாள் மாலை லக்ஷ்மணும் மீராவும் சுனகர்பூரின் அதே பழைய வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார்கள். எங்கிருந்து அவர்களின் கதை தொடங்கியதோ அதே இடத்தில். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் சிவப்பாகிக் கொண்டிருந்தது. மீரா அம்மாவின் அந்த பழைய சிலையை தன் மடியில் வைத்திருந்தாள். பல வருடங்களுக்கு முன்பு அந்த பையில் வைத்திருந்த அதே சிலை. ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு புயலிலும் அவர்களுடன் இருந்த சிலை. அந்த சிலை இப்போது கொஞ்சம் தேய்ந்து பழையதாகிவிட்டது. ஆனால் அதன் முகம் அப்படியே இருந்தது, எப்போதும் புன்னகைத்தபடி. கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து கொண்டே மீரா கேட்டாள், அண்ணா, நாம வீட்டை விட்டு துரத்தப்பட்ட அன்னைக்கு ராத்திரி முதன்முறையா இந்த மரத்துக்கடியில் தூங்குனது ஞாபகம் இருக்கா? லக்ஷ்மண் தலையசைத்தான். ஆமா, எனக்கு ஒவ்வொரு நொடியும் ஞாபகம் இருக்கு. நாம எங்க தூங்குவோம்னு நீ கேட்ட. மீரா சிரித்து கொண்டே சொன்னாள், அப்போ நீ சொன்ன இன்னைக்கு இங்கேயே தூங்குவோம், நாளைக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னு. லக்ஷ்மண் வாய் விட்டு சிரித்தான். ஒரு ஆழமான உண்மையான சிரிப்பு. அவன் சொன்னான், அதோ பாரு, வழி பிறந்துருச்சுல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. மீரா அம்மாவின் சிலையை வானத்தை நோக்கி உயர்த்தி உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள், அப்பா அம்மா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நாங்கள் தோற்று போகலை. அந்த மாலைக்கு பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து இன்னொரு நல்ல காரியத்தை செய்தார்கள். ராம்பிரசாத்தின் காலத்தில் அவர்களுடன் இருந்த கிராமத்தின் அந்த ஏழை குடும்பங்கள் அனைத்திற்கும் அவர்கள் சத்தமில்லாமல் உதவத் தொடங்கினார்கள். அந்த மோசமான காலகட்டத்தில் பயத்தின் காரணமாக அமைதியாக இருந்தவர்களையும் கூட லக்ஷ்மண் மனதார மன்னித்து விட்டான். அவன் சொல்வான், பயம் மனிதனுக்கு வரும் ஒரு நோய், அதற்காக நான் அவர்களை வெறுக்க முடியாது. அவர்கள் செய்ததெல்லாம் சூழ்நிலையின் கட்டாயத்தால் தான். ராம்கலி பாட்டிக்கு வயதாகிக் கொண்டே சென்றது. ஒரு நாள் அவருக்கும் இறுதி அழைப்பு வந்துவிட்டது. தன் கடைசி காலத்தில் அவர் லக்ஷ்மணை தன் அருகில் அழைத்து சொன்னார், மகனே, எனக்கு பிறகு இந்த வீடு உன்னுடையது. எனக்குன்னு சொந்தமாக யாரும் இல்லை, நீதான் என் மகன். லக்ஷ்மண் அவரது சுருக்கம் விழுந்த கையை தன் கைகளில் பிடித்து கொண்டு சொன்னான், பாட்டி, இந்த வீடு எப்பவும் உங்களுடையது தான். உங்களால் தான் நாங்கள் இன்னைக்கு இங்கே இருக்கோம். பாட்டி அவனது தலையில் தன் நடுங்கும் கையை வைத்தார். கண்களை மூடிக்கொண்டார். ஒரு திருப்தியான புன்னகையோடு இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றார். பிறகு ஒரு நாள் வரலாறு தன்னை ஒரு அழகான திருப்பத்தில் மீண்டும் நிகழ்த்தியது. லக்ஷ்மணின் ஆசிரமத்தின் வாசலுக்கு ஒரு சிறுவன் வந்தான். சுமார் 10 வயது இருக்கும். கிழிந்த பழைய துணிகளில் அடர்த்தியான கரிய முடிகள், பெரிய பெரிய பயந்த கண்கள். அவனுடன் அவனது தங்கையும் இருந்தாள். அதிகபட்சம் 7 வயது இருக்கும். அவள் சிரிக்கும்போது அவளது கன்னங்களில் குழிகள் விழுந்தன. அவர்கள் இருவரையும் பார்த்ததும் லக்ஷ்மண் ஒரு கணம் சிலை போல் உறைந்து போனான். அவனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. காலத்தின் கண்ணாடியில் அவன் தன்னுடைய சொந்த குழந்தை பருவத்தையே பார்ப்பது போல் அவனுக்கு தோன்றியது. அவன் உடனே அந்த சிறுவனுக்கு முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்து கேட்டான், உன் பேர் என்னப்பா? அந்த சிறுவன் தயக்கத்தோட சொன்னான், ராகுல். லக்ஷ்மண் அன்போடு கேட்டான், இந்த அழகான செல்லத்தோட பேரு? சிறுவன் சொன்னான், ரியா. லக்ஷ்மண் புன்னகைத்து தன் கைகளை விரித்து கொண்டு சொன்னான், சரி ராகுல், இனிமே பயப்படாதீங்க, நீங்க 2 பேரும் உங்க சொந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. அன்றுதான் லக்ஷ்மணுக்கு தன் வாழ்க்கையின் அந்த அனைத்து துன்பங்களின் உண்மையான நோக்கம் என்னவென்று புரிந்தது. அந்த கஷ்டங்கள், அவன் பிளாட்ஃபாரத்தில் கழித்த அந்த இரவுகள் அனைத்தும் இன்று இந்த குழந்தைகளின் வழியை அவன் புரிந்து கொள்வதற்காகவும், தானும் மியாவும் அனுபவித்த அந்த கஷ்டங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காகவும் தான் நடந்திருக்கிறது. அவனது ஒவ்வொரு பழைய வழியும் இப்போது ஒரு ஏணியாக மாறிவிட்டவ. அவனுக்கு மட்டுமில்லாமல் அவனுக்கு பின்னால் வரும் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்காகவும். அந்த வேப்ப மரத்தின் அடியில் அந்த மாலையின் பொன்னிற ஒளியில் லக்ஷ்மண் மற்றும் மீராவின் வாழ்க்கையின் ஒரு முழுமையான சக்கரம் நிறைவடைந்தது. புயல்கள் அணைக்க எவ்வளவோ முயன்ற அந்த 2 சிறிய தீபங்கள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது மட்டுமில்லாமல் இன்று அவற்றின் வெளிச்சத்தால் மேலும் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. வறுமை அவர்களை உடைக்கவில்லை, மாறாக அது அவர்களை தீட்டி வைரமாக்கியது. தெருக்களில் பட்ட அடிகள் அவர்களை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக அவர்களின் கால்களில் மலை போன்ற தைரியத்தை நிரப்பியது. அவமானங்கள் அவர்களை கீழே தள்ளவில்லை, மாறாக அவர்களின் முதுகெலும்பை இரும்பை போல் பலமாக்கியது. யாரை இருட்டில் தள்ளிவிட்டு தங்களுக்கு வெளிச்சமான அரண்மனையை கட்ட நிலைத்தார்களோ அவர்கள் ஒரு நாள் மற்றவர்களுக்காக பின்னிய அதே இருட்டில் தாங்களே தொலைந்து போனார்கள். ஏனென்றால் இதுதான் கர்மாவின் அசைக்க முடியாத விதி. மனிதன் எதை விதைக்கிறானோ கடைசியில் அதையேதான் அறுவடை செய்வான். ஒரு நொடி முன்னதாகவும் இல்லை, ஒரு நொடி தாமதமாகவும் இல்லை. உண்மை என்னவென்றால் வறுமை ஒரு மனிதனை சிறியவனாக்கி விடுவதில்லை. வறுமை என்பது கடவுள் கொடுக்கும் ஒரு கடினமான பரீட்சை. அவர் யாரை மிகவும் உயரத்தில் வைக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு மட்டுமே அதை கொடுக்கிறார்.
ஆனால் கொடூரமும் இரக்கமற்ற தன்மையும் மனிதனை உள்ளுக்குள் குழிபறித்து விடுகின்றன. அவனது ஆன்மாவை ஏழையாக்கி விடுகின்றன. இதயத்தில் தோன்றும் அந்த வறுமையை உலகத்தின் எந்த ஒரு சொத்தாலும் காப்பாற்ற முடியாது.